அஜித்குமார் பிரதர் வணக்கம். கொஞ்சம் பொறுமையா ஆரம்பிப்போம். பரணி வரும் அப்படின்னு பார்த்தேன். இந்த பரணி ஆளை காணா. கொஞ்சம் அப்படின்னு அப்டேட்டடாக ஆரம்பிப்பார்னு பார்த்தேன். ஆளை காணா. வரட்டும். 2 நிமிஷம் பார்ப்போம். வந்தாருன்னா அப்டேட்டோட ஆரம்பிப்போம். இல்லையா நமக்கு தெரிஞ்ச அப்டேட் அப்படியே சொல்லுவோம். அப்புறம் வந்து முக்கியமாக நேற்றே சொல்லணும்னு நினைச்சேன். அதை ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். ஏன்னா வந்து 2 நாளாக வந்து ஒரு நண்பர் வந்து ஸ்பேஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறாரு. அவருக்கு நன்றிகள். ஏன்னா அவர் கரெக்டாக டேவிட் அவர் பேர். அவர் தான் கரெக்டாக ரெக்கார்ட் அனுப்புறதுனால தான் 2 நாளாக வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ண முடியுது. பரணி கேரளா வந்துட்டாருன்னா அது நமக்கு எப்பவும் போல் ஈஸியாக போயிடும். கேரளா வர வரைக்கும் அவர் 2 நாளைக்கு பண்ணி தரேனாரு. இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி அவருக்கு சொல்லிடுவோம். சொல்லிட்டு ஆரம்பிச்சு நேற்றே நினைச்சேன், மறந்துட்டேன். சரி, பரணி ஆளை காணா. அதனால நமக்கு தெரிஞ்ச அப்டேட்டை அப்படியே சொல்லுவோம். இன்னைக்கு என்ன மெயினான அப்டேட் வந்துச்சுங்கிறத ஓரளவுக்கு முக்கியமான அப்டேட்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம். மிச்சத்தை யாராவது நம்ம மிஸ் பண்ணியிருந்தா சொல்லுங்க. ஒரு புதிய தகவல் ஒரு வாரமா ஓடிட்டு இருந்துச்சு. என்னன்னா வந்து இந்த லூசிஃபர் 2 வந்து வருமா வராதா, வருமா வராதா அப்படின்னு ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. மலையாள இண்டஸ்ட்ரியில வந்து நேற்று இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக பேசப்படுறது என்னன்னா, இந்த லூசிஃபர் 2ங்கிறது அது எம்ப்ரான். அந்த எம்ப்ரான் வந்து கிட்டத்தட்ட ரிலீஸ்ல வந்து மிகப்பெரிய சிக்கல் கிளம்பியிருக்கிறதாகவும், அந்த ஓவர்சீஸ் ரிலீஸ்ல ரைட்ஸ் வாங்குற இஷ்யூ வந்து பெருசா பூதாகரமா கிளம்பியிருக்கிறதாகவும், அதனால அந்த படம் வர்றது டவுட்டுங்கிற மாதிரி கிளப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மோகன்லால் சைடு வந்து இல்ல இல்ல பிரச்சனை எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, நாளைக்குள்ள ஒரு குட் நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்படி வந்து பெருசு படத்துல இருந்து புதுசா ப்ரோமோ விட்டுருக்காங்க. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அப்ப விமல் நடிக்கிற பரமசிவன் பாத்திமா அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. அடுத்தது வந்து கேங்கர்ஸ் அப்படின்னு சுந்தர்சி படம் ஒன்று இருக்குல்ல, சுந்தர்சி வடிவேலு சேர்ந்து நடிக்கிறாங்க. அந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸை வந்து சரிகமா வாங்கியிருக்கிறாங்க. அப்டேட் சொல்லிட்டு இருந்தீங்க, அப்ப அதே நிப்பாட்டிங்க. யாரோ கேக்குதான் நாங்க அப்டேட் சொன்னாரா? இன்ன வரைக்கும் அமைதியா இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு எதுவுமே கேட்கல. மாவீரன் ப்ரோ. கேக்குது ப்ரோ. நடுவுல யாரோ கேக்குதான் நாங்க புதுசா ஸ்பீக்கர் பண்ணி அப்படியே பிரகாஷ் ப்ரோ நிப்பாட்டாரு பேசுறது. ஆனா நீங்க பேசினது எனக்கு கேட்டுச்சு. பிரகாஷ் ப்ரோ அப்டேட் சொன்னதே கேட்கல. அவரு இது மலையாளம் மூவி மோகன்லால் போஸ்ட் பண்ணிட்டானது சொன்னாரு. அப்புறம் பெருசு அந்த ப்ரொமோஷன் வீடியோ சொன்னாரு. இன்னைக்கு குரோக்க வச்சு செய்யறாங்க போல எல்லாரும். ஆமா ஆமா, எல்லாரும் வன்மத்தெல்லாம் இறக்கிட்டு இருக்காரு. எதுக்கு ப்ரோ? எந்த படத்துக்கு? ப்ரோ ஒரு ஏஐ இருக்குல்ல ட்விட்டர்ல கோர்க்குன்னு. ஆமா, நீங்க போட்டுனே இருந்தீங்க எதேதோ அதை டேக் பண்ணி. ஆமா, நான் எனக்கு அறிவு என்ன இருக்கான்னு சடனா இன்னைக்கு உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டீங்க. விஜயா ரஜினியா யார் பவர்ஃபுல் கேட்டீங்க. அது ரெண்டு தான் பார்த்தேன். ஆமா, ஆனா நிறைய பேர் வன்மத்தெல்லாம் இறக்குனாங்க. எனக்கு சிரிப்பா இருந்துச்சு இன்னைக்குள்ள. நான் 2 போட்டு விட்டேன். ரிப்ளைவே பண்ண போயிடுச்சு. உங்களது நான் எதுவும் இன்னைக்கு எங்க பார்க்கல, போய் பிரகாஷ் ப்ரோ பார்க்கணும் பேச இனிமேல். மாட்டாரு. நான் ஒண்ணு வந்து பிரகாஷ் மகாதேவன் தான் அருண்மொழிவர்மனோட மறுஜென்மமோன்னு ஒண்ணு போட்டேன். அப்புறம் ஸ்மார்ட் பரி தான் சிவகார்த்திகேயனோட டிசைடிங் அத்தாரிட்டியான்னு 2 போட்டேன். 2க்குமே ரிப்ளை வரல. மாவீரன் bro, உங்களுக்கு வந்து ரிப்ளை. அது வந்துச்சு ப்ரோ. 2 பேர் ஈக்குவல்ன்ற மாதிரி வந்துச்சு அந்த கேள்விக்கு பதில். நீங்க அறிவாளின்னு வந்துச்சா இல்லையா? அதுக்கு பதில் வரல. கம்ப்யூட்டரே கொழுந்துருச்சு போல. நேற்று இவரு சுகுமார் ப்ரோ ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, சூர்யா அஸ்வந்த் வாய்ப்புகள் ஹை அப்படின்னு. அவர் வந்தா கேட்கலான்னு பார்த்தேன்.
எங்க பிரகாஷ் ப்ரோ பேசவே மாட்டாரு. ப்ரோ அதான் நேத்தே நான் கேட்டேன். நீங்க ஸ்பீக்கர்ல இல்லையே எண்டிங் டைம்ல. அது 47 நடக்கறதுக்கு மிக நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. பிரகாஷ் கேக்குதா பேசுறது? இல்ல ஒரு கட் ஆயிடுச்சா? ஏன்னா பாதி அப்டேட் சொல்லிட்டு இருந்தாரு, அதோட கட் ஆயிடுச்சு. நம்ம பேசுறது கேக்குதா கேட்கலையா பிரகாஷ்னே தெரியலையே. கால் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆதி ப்ரோ கீழே இவன் வேற கேட்டே இருக்கான். விஷால் வந்து கைட்டு கேட்டிருக்கான், ஸ்பீக்கர் கேக்குறான். ஏங்க பிரகாஷே எனக்கு கேக்குதா உங்களுக்கு? முந்தா நேத்து மாதிரி நம்ம எல்லாம் பேசி அவருக்கு 1 மணி நேரம் கழிச்சு தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறது. யாராச்சும் டிஎம் பண்ணுங்க ப்ரோ. தெரியல டோலர் ப்ரோ பாப்போம். வாட்ஸ்அப் பண்ணுங்க அவருக்கு. பண்றேன். இருடா விஷாலு கேட்டுருச்சுடா, அதான் சொன்னேன்ல. அவர் வரட்டும், வந்தோடனே கொடுக்கலாம். கையை தூக்கிக்கிட்டே இருக்கான், எமோஜி போட்டவே நீங்க இருக்கான். இன்னும் ஸ்டவ்வே பத்த வைக்கல, அதுக்குள்ள ஸ்ட்ரைக் மாதிரி அவரு வேற. ஆமா, ஆர்ஜே விஷால் வந்து இந்த எமோஜியை வந்து விடவே மாட்டான்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ஒரு 15-20 வாட்டியாச்சு இந்த எமோஜியை போட்டாதான் அவனுக்கு கொஞ்சம் அவனுக்கு சுகமா இருக்கலாம், அப்பதான் கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ஒரு முறை எமோஜி போட்டா அது பத்தாதுன்ற மாதிரி இருக்காங்க போல. அஜித்குமார் ப்ரோ டிஎம் பாருங்க. மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். பிரகாஷ்க்கு இன்னொரு பிளே வரல, வந்தோடனே இது பண்ணலாம். என்ன இன்னைக்கு இவனையும் காணோம், பரணி. அந்த அவர் வேலை ஒரு ஸ்டார்டிங் 4 சொல்லிட்டாரு பேர்த்தாச்சும் மைக் பரணி வருவாருன்னு சொன்னாரு. அதனால வெயிட் பண்ணலாம். ஓகே ப்ரோ டோலர் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் சாப்பிட்டுக்கிட்டு டைம்ஸ்ல டெய்லி இருக்கும்போது வரீங்க ப்ரோ. பிரகாஷ்க்கு தொண்டை அடைச்சு எப்படியும் அப்படியே மூச்சு நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டைம்ஸ் டெய்லி வரீங்க, அதனால தான் குறைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒல்லி ஆயிட்டீங்க. ஆமா, அதான் சொன்னேன்ல, இன்னைக்கு ஒருத்தர் இந்த படத்துக்கு போயிருந்தேன். இன்னைக்கு இந்த மிக்கி 17 போயிருந்தேன். இந்த இவர் படம் பொஞ்சாங் ஹோ படம், அதுக்கு போயிருந்தேன். பொஞ்சாங்கோ படத்துக்கு. அப்பவும் ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருந்தார். அவரும் சொன்னாரு, என்னங்க இலச்சிட்டீங்க அப்படின்னாரு. ஏன் பாக்குறவங்களா முதல் கேள்வியா எதையே கேக்குறீங்க, வேற எதுவுமே போயிட்டு உங்களுக்கு என்கிட்ட கேட்கறக்கு இல்லையா அப்படின்னு. தெரியல, அது கொஞ்சம் இந்த ஸ்பேஸ் பேசும்போது சும்மா நடந்துட்டே பேசிட்டு இருக்கேன், ஊரை சுத்திக்கிட்டு வாக்கிங் போய்கிட்டு. அதனால அப்படியே நடக்க கம்மியா இருக்கு போல. ஆதி ப்ரோ, என் ஃப்ரெண்டு நவீன் உங்ககிட்ட ஒன்று சொல்ல சொன்னான் ப்ரோ. சொல்லுங்க நீங்க bro. அந்த டைம் பாஸ்ல அங்கெல்லாம் பேசுறத கேட்டுட்டு நீங்க ரொம்ப டெரரான ஆளு, ரொம்ப ம். இவர்ட்ட எது பேசினாலும் இப்படிதான் பேசுவார் போல அப்படின்னு ரொம்ப இது. அப்புறம் அதுக்கப்புறம் இங்க மூக்க கேட்க கட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது பேசினாலே மூக்க கடிச்சு வச்சிருவேன் கிட்டத்தட்ட அப்படின்னு அந்த மாதிரி சொன்னாரு. தான். பேசினா மூஞ்சிக்கு அதை முறைச்சிட்டு போயிடுவார் அப்புறம், அந்த மாதிரி கேட்டுற போல. ஆனா இங்க பேசும்போது தான் தெரியுது இவ்வளவு ஜாலியா இருக்காருன்னு. அப்புறம் ஏன் இப்படியே இருந்தா நல்லா இருக்குமே அவரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொன்னாப்ல. ஏன் புரியலையே, எனக்கு எல்லாரும் இதான் கேக்குறாங்க. இது பரவாயில்ல, நீங்க ஒருத்தர் அந்த ராபிடோல வந்து ஒருத்தர் கூட வந்தேன். அவர் வந்து இந்த கோவா போயிட்டு ரிட்டர்ன் இங்க வந்தப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து கார்ல வந்து மதுரை போறாங்க. ஸோ ஹலோ, வந்து கேக்குதா நண்பர்களே? இங்க இறக்கி விட்டு போனாங்க. கேக்குது ஏன்னா நடுவுல ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேங்க, ஒரு போன் வச்சு கட் பண்ணி விட்டேன். ரொம்ப நேரம் நான் என்னமோ பேசி இந்த அப்டேட்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா யாருக்கும் கேட்கல போல இருக்கு. அதுக்கப்புறம் கேக்குதான்னு கேட்டுக்கிட்டே ஆமா, இருந்தேன். யாருக்குமே கேட்கல. சரி ரைட் ஓகே. எனக்குமே அப்டேட்லாம் இப்ப பிரகாஷ் சொல்லிட்டீங்களா, எல்லாம் பேசுறது ஓகேவா? கேட்கல.
இல்ல யாரும் இப்ப நீங்க என்ன எந்த அப்டேட்டும் சொல்லல. நீங்க அப்ப சொல்ல ஆரம்பிச்சீங்களா அதோடய நின்றுச்சு. அடப்பா அதுக்கு இந்த பிறகு எதுவுமே பாதிக்கு பேசல. மேல சொல்லும் போது எல்லாமே வேஸ்டா போச்சா. சரி எதுவுமே கேட்கல. லூசிஃபர் சுத்தம் இதெல்லாம் கேட்டுச்சு. இப்போ ஆமா, சுத்தம். உங்க நண்பர்கிட்ட சொல்லிருங்க அஜித்குமார், நான் வந்து எப்பவுமே இப்படிதான் இருப்பேன். அதாவது ஏங்க சீரியஸான ட்வீட் போடும்போது நான் இல்ல பிரகாஷ், இல்ல என்னன்னா என்ன கேள்வி உங்கள்ட்ட? இவரோட ஃப்ரெண்டு அஜித்தோட ஃப்ரெண்டு யாரோ சொல்லியிருக்காங்களாம் அவர்கிட்ட, டைம் பாஸ் பேசலாம் இவர் ட்விட்டர்ல எல்லாம் இவர் பேசுறத பார்த்துட்டு ஓ இவர் எப்பவுமே அந்த கேள்வி, ரைட் ஏதாவது ரைட், ஓகே, பேசினாலே புரியுது, கேள்வி புரிஞ்சது. இல்ல கேள்வியே ஃபுல்லா மூக்கு கடிச்சு புரிஞ்சிருச்சு. வச்சிருவாரு அப்படின்னு. அதுக்கு சுருக்கமா ஒரு பதில் இருக்கு. இல்ல இல்ல பிரகாஷ், சுருக்கமா ஒரு அது பதில் இருக்கு. இல்ல என்னன்னா அதுக்கு ஒரு பதில் இருக்கு. ஏங்க உங்களுக்கு பல்லாண்டு படம் பாத்திருக்கீங்களா? இல்லையே, ஞாபகம் இல்ல. சரி, அப்படி ஒண்ணும் இல்ல. ஒரு கொடூரமான ஆட்களா கருதப்படுற ஒரு 4 பேர் இருப்பாங்க. நம்பியாரு, ஆஹ், அப்புறம் அசோகன், அப்புறம் வந்து தேங்காய் சீனிவாசன், அப்புறமேட்டு இன்னொரு நண்பர் வந்து வி.கே. ராமசாமி. இந்த 4 பேர் இருப்பாங்க. 4 பேர் கொடூரமான நண்பர்கள். இந்த 4 பேரும் எப்படி எப்படியோ பார்ப்பாங்க, எல்லாம் சொல்லி திருத்த முடியாது. திருத்த முடியாத ஏங்க இருப்பாங்க, எனக்கு ரொம்ப பேச எதுவுமே கொடூரமா கேட்கல. இருப்பாங்களே. நான் இன்வைட் மறுபடியும் வந்து ஜாயின் பண்றேன். அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணுவாங்க, எம்ஜிஆர் கொண்டு வந்து சேர்த்து விட்டுருவாங்க. எம்ஜிஆர் என்ன பண்ணுவாரு, அவர் போலீஸ் தான். ஆக்சுவலா அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப சாஃப்டா பேசியே எல்லாத்தையும் திருத்திடுவார். அந்த மாதிரி ஒரு இடம் தான் நம்மளோட சினிடாக்ஸ் ஸ்பேஸ். எவ்வளவு கொடூரமானவர்கள் நீங்க கடத்தப்பட்டாலும் இங்க இருந்து அவங்க உண்மையான முகமா ஜாலியா சர்வ சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. இதுதான் நம்ம பெருமை ஸ்பேஸ். பேசுறதா ஆனா இவ்வளவு பெரிய இடத்தை பாவிகளா, கொடுத்தீங்களே. ஆனா பாவிகளா, இல்லங்க நான் எப்பவுமே ஜாலியா இருக்கிற ஆள் தாங்க. இல்லங்க இந்த ட்வீட் இல்ல பிரகாஷ், எனக்கு அது டவுட்டா இருக்கும். என்னன்னா இந்த ஒரு வாட்டி இப்படித்தான் கோவால இருந்து திருப்பி வரப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மதுரை போனாங்க. என்னை சென்னையில இதுல இறக்கி விட்டு போயிட்டாங்க. அதாவது நான் சொல்லிட்டேன், சரிடா நீங்க ஹைவே பிடிச்சி போனோம், நீ ஹைவேல இறக்கி விட்டுருங்க, ஹைவேல தான் ரேபிடோ பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்ட்டு. மதுரை வாயில் தான் வீடு அப்போ. சோ அங்க ஏறி போறேன், ரேபிடோல ஒருத்தர் வந்து நீங்க தோழர் அது தானே ட்விட்டர்ல இருந்தாரு. ஆமாங்க அப்படின்னு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு இருந்தோம். போற வழியில ஏதோ கேட்டாரு, நானும் பதில் சொல்லிட்டே வந்தேன். என்னங்க சிரிக்கலாம் செய்றீங்க அப்படின்னாரு. அதாவது இவராச்சும் பரவாயில்ல, சிரிக்கிற மாதிரி பேசுறீங்கன்னு சொன்னாரு. அவர் சிரிக்கிறதே ஆச்சரியமா கேட்டாரு. யோ என்னைய சிரிக்கிறது ஆச்சரியமா கேக்குறேன், என்னை பார்த்தா என்ன ஜோம்பி மாதிரி தெரியுதா, எல்லாரையும் கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் நானு அப்படின்னு. இல்ல ட்வீட் எல்லாம் சீரியஸா போடுவீங்கல்ல அப்படின்னு. புரியலையே, பேசுறது சோசியல் இஷ்யூஸ் பத்தி, அதை சீரியஸா போடாம எப்படி சிரிச்சுக்கிட்டு இந்த 4 பேர் செத்து போயிட்டான் இன்னைக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு. அதாவது அஜித்குமார் கேட்டது கூட அவர் நண்பராச்சும் இந்த இதுவா கேட்டிருக்காரு. அது பேர் என்ன, இந்த ஏன் நீங்க வந்து இதுவா பேசுறது இல்ல அப்படின்னு, காமெடியா ஜாலியா பேசுறது இல்ல, நீங்க சிரிக்கிறதுக்கே சொல்றாங்க, என்ன சிரிக்கலாம் செய்றீங்க அப்படின்னு. ரஞ்சித் நேர்ல பார்க்கும்போது அப்படிதான் கேட்பாங்க யாருன்னா இது வரும்போது. என்ன அவர் சிரிக்கலாம் பேசுவாரா அப்படின்னு. எங்க எல்லாரும் மனுஷன் தானேங்க, எங்க சிரிக்க மாட்டாங்களாங்க அப்படின்னு. சரி ரைட்டு, இன்னைக்கான அப்டேட்டை முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிடுவோம். என்ன அப்டேட்ல ஆரம்பிச்சேனே தெரியல எனக்கு. பொதுவான அப்டேட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா வந்து ஒரு வாரம் 10 நாள் காலமா வந்து ரூமரா வந்துட்டு இருந்தது. ஏன்னா லூசிஃபர் 2 எம்ப்ரான் இருக்குல்ல, அந்த படம் வருமா வராதாங்கிற சிக்கல் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் வராது அப்படிங்கிறது நியூஸா வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு அப்டேட்டை பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு முக்கியமான அப்டேட்டு நீங்க பேசிட்டு. பிரகாஷ் இவனுக்கு கொடுத்துட்டேன், நான் ஆர்ஜி விசால கை தூக்கிட்டே இருக்கேன், உனக்கு நான் கொடுத்துட்டேன், அக்செப்ட் கொடுத்துட்டேன். இன்னும் ஆக மாட்டேது, உனக்கு கனெக்டிங் தான் காட்டிட்டு இருக்கு எனக்கு. அவர்கிட்ட தான் வேற ஐடி இருக்கே ப்ரோ, அதுல வர சொல்லலாம். இல்ல இல்ல, இதுவே எனக்கு காட்டுது, நான் கொடுத்துட்டேன். எனக்கு நம்மளாவே கொடுக்க முடியாதா வாண்டடா? கொடுக்கலாம், டிஎம் பண்ணலாம், வெளியே போயிட்டு அந்த டிஎம் வழியா வாங்கன்னு சொல்லலாம். இல்ல இன்வைட் டு ஸ்பீக்னு கொடுக்கலாம். நீங்க அந்த இன்வைட் டு ஸ்பீக்ல டிபியை கிளிக் பண்ணீங்கன்னா, டிபியை கிளிக் பண்ணீங்கன்னா மேல வந்து ஓ அதுலயே பெரும்பாலும் அக்செப்ட் ஆகிரும். சரி பார்ப்போம். திரும்ப அப்டேட் சொல்றதே ஒரு மாதிரி இருக்கு. லூசிஃபர் 2 வரது டவுட்டுங்கிறதா இப்போ அப்டேட்டு, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து பரமசிவன். வணக்கம் ஓகே, வணக்கம் வணக்கம். பரமசிவன் பாத்திமா அப்படிங்கிற ஒரு படம் வந்து விமல் படம். அந்த விமல் படத்தோடைய ட்ரெய்லர் வந்து நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. அடுத்தது வந்து சுந்தர்சி படத்தோட கேங்கர்ஸ் படத்தோடைய ஆடியோ ரைட்ஸை சரிகமா சவுத் வாங்கியிருக்கிறாங்க. காதல் என்பது பொது உடைமைன்னு ஒரு படம் ஏற்கனவே வந்துருந்துச்சு தியேட்டரில். அந்த படம் வந்து ஓடிடியில் நாளைக்கு ஸ்ட்ரீமிங் ஆகுது, 10 கொட்டால ஸ்ட்ரீமிங் ஆகுது. அடுத்தது பெருசு அப்படிங்கிற படத்துல வந்து இன்னைக்கு வந்து ஸ்னீக் பிக் புதுசு ஒன்று விட்டுருக்காங்க. ஜென்டில் உமன் படத்துல வந்து ஒரு ஸ்னீக் பிக் விட்டுருக்காங்க. டாக்ஸிக் படம் இருக்குல்ல, அதாவது டாக்ஸிக்னு படம் பேரு, யாஸ் படம். அதுல வந்து
அவங்க இந்த இங்கிலீஷ்லயும் படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தை வந்து கன்னடத்துலயும் இங்கிலீஷ்லயும் 2 லாங்குவேஜ் எடுக்கிறாங்க. மற்ற லாங்குவேஜ் டப் பண்றாங்க. பட் இங்கிலீஷ்ல டைரக்டாவே ஹாலிவுட் படமா எடுக்கிறாங்க அதை. அதுல ஒர்க்கிங் ஸ்டில் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த ஹாலிவுட்ல எடுக்கிறதுக்கான ஒர்க்கிங் ஸ்டில் எல்லாம். அடுத்தது வந்து அருண் விஜய்க்கு வந்து வணங்கான் படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து ஒரு அவார்டு, அதாவது டெக் போஸா என்னமோ அந்த அவார்டு பேரு டெக்கோ போஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த அவார்டு பேர் ஃபுல்லா. டெக்கோஃபெஸ்ட் ஆமா, டெக்கோ டெக்கோஃபெஸ்ட் பெஸ். அது வந்து கொடுத்துருக்காங்க. நாளைக்கு ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு எல்லா படங்களும் சென்சார் ஆயிடுச்சு. அதுல ஸ்வீட் ஆர்ட் படம் யூஏ சென்சார் ஆனதா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆபீசர் ஆன் டியூட்டின்னு சொல்லி மலையாளத்துல இப்போ ஒரு படம் வந்து ரீசெண்டா வந்து நல்ல ஒரு பேர் பெற்றுச்சு. அந்த பேர் பெற்ற படம் வந்து தமிழ்ல நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. தமிழ் ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படமும் யூஏ வாங்கிருச்சு. அப்புறம் வந்து வருணன் அப்படிங்கிற படத்துக்கு ரிலீஸ் ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. அவ்வளவுதான் வந்து அப்டேட்னு நினைக்கிறேன். வேற எதுவும் அப்டேட் இருந்துச்சா அண்ணா இல்லையான்னு தெரியல. பொன்மேன் பரணி இன்னைக்கு சொல்லுவாரு. நைட்டு ரிலீஸ் ஆகுது. அது வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம். பொன்மேன் இன்னைக்கு நைட்டு ஆமா, ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆகுது. அப்புறம் இன்னொரு இடைச்சர்கள் என்னன்னா அந்த பொன் மான் தானே, பொன் சரி மேனா? சரி பொன்மேன் பொன்மான் ஏதோ ஒன்று. அப்புறம் அந்த டாக்ஸிக் படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் யாருன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அண்ட் ஜான் விக் படம் பண்ண ஸ்டண்ட் மாஸ்டர் தான் டாக்ஸிக் படத்துலையும் ஒர்க் பண்றாப்புல. ஸோ இங்க அதனால ஆதியை காணா. ஆக்ஷன் சீன் ஆதி இருந்தாரு. நல்லா ஆமாம் கோஸ்ட்ல இருந்தாப்புல போயிட்டாப்புல. அதனால ஆக்ஷன் சீன் நல்லா வரும்னு எதிர்பார்க்கலாம் நம்ம டாக்ஸிக்கு. ப்ரோ இது எம்புரான் வந்து ஆக்சுவலா அது பொன் மேன் தான், பொன் மான் இல்ல, பொன் மேன் தான். ஓகே. என்னன்னா சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி அவன் கேரக்டரே படத்துல பொன்மேனா கோல்ட வந்து ரிகவர் பண்ணிட்டு வரவன் தான். தங்கத்தை கொடுத்துட்டு அதை ரிகவர் பண்ணிட்டு வரவன் அவன் பொன் மேன். ஓகே ஓகே. அண்ணா கேக்குதானே நான் பாதி பேசுறது? மலையாளம் பாதி இங்கிலீஷ் டைட்டில். கேக்குதுடா விஷால் ப்ரோ, கேக்குது. விஷால் ப்ரோ கேக்குது. ஓகே கேக்குது, விஷால் ப்ரோ பேசுறது கேக்குது. பிரகாஷ் ப்ரோ அப்புறம் பரணி வந்துட்டாரு. அஹ் ஆதி ப்ரோ, ஆனா பரணி வந்து படம் பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, நான் தப்பா சொல்லிட்டேன், பொன்மேன் இல்ல பொன்மான் தான் அப்படின்னாரு. இல்லங்க அது பொன் மான் இல்லங்க, பொன் மேன் தான். 200% ஷூர் பொன் மேன் தான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பரணி ப்ரோ ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாரு. அவரை பேச சொல்லுங்க. இந்த பரணி தான் அப்படி இல்ல சொல்ல, பரணியை தான் கேட்கணும். இல்ல பரணி ப்ரோ ஸ்பீக்கர் கேட்டப்ப ஸ்லாட் ஃபுல்லுன்னு வந்துச்சு. அப்டேட் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கிக்கி பிக்கி பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா உள்ள விட்டாரு. கிக்கி பிக்கியா? ஏன்னா நான் கொடுத்துட்டேன், நான் அக்செப்ட் கொடுத்தேன். கொடுத்த உடனே என்னை லிசனருக்கு மாத்திட்டான் அவன் மேல வந்து. அதுதான் அதுக்கப்புறம் சொல்றேன், திருப்பி எனக்கு கேட்டு உள்ள ரொம்ப வந்தேன். பிடிச்ச வசனம் அது. இத்தனை நாள் அவர் எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்காரு, சாரி ப்ரோ ஸ்லாட் ஃபுல்லுன்னு. அப்புறம் எனக்கு ஒன்று கேள்விப்பட்டேன். அது வந்துட்டு கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். சர்தார் 2 படத்துக்கு முன்னாடி சர்தார் 2 படத்துக்கு அப்புறம் கைதி 2க்கு முன்னாடி கார்த்தி இன்னொரு படம் பண்றாப்புல. அது கொஞ்சம் எல்லாம் கன்ஃபார்ம் ஆனோடனே அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த நம்ம தமிழ் படம், எதிர்பார்க்காத ஒரு காம்போ. அந்த தமிழ் படம் தானே? இல்ல அது இல்ல அது அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல. இது வேற ஒன்று படம், ஓகே ஓகே. ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும்னு நம்புறேன். அது கன்ஃபார்ம் ஆகட்டும், நம்ம சொல்றேன். ஜிவிஎம். கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீ என்னடா சொல்றது, அவங்களே சொல்லிடுவாங்கல்ல. இல்லன்னா ஜிவிஎம் அது தானே? எதுவுமே கன்ஃபார்ம். ஜிவிஎம் இல்ல ப்ரோ. ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ பிரகாஷ், நான் வைவாண்ட் ப்ரோ சொல்லுங்க. நான் கேட்டுறேன். சொல்லுங்க ப்ரோ. 2 பேர் கேக்குறீங்க, சொல்லுங்க. கேள்வி யாராவது ஒருத்தங்க கேட்போம். எல்லாம் எம்புரான் ஏபி எனக்கு ஜார்ஜ் போட்டிருந்தாரு, நோ இஷ்யூஸ் கமிங் சூன்னு போட்டிருந்தாரு, நோ சேஞ்சஸ்னு போட்டிருந்தாரு, ட்ரைலர் கமிங் சூன்னு போட்டிருந்தாரு. அதை தாங்க நான் அப்டேட் ஃபுல்லா பெருசா சொன்னேன், யாருக்கும் கேட்கலன்ட்டீங்க. அதெல்லாம் சரி நியூஸை மட்டும் சுருக்கிட்டு போயிட்டேன். நான் பெருசா டீட்டெயிலா சொன்னேன், அவ்வளவு தூரம் பேசி யாருக்குமே கேட்கலன்னு. என்னன்னா வந்து ரெண்டு தரப்பு 2 செய்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து ஒரு தரப்பு வந்து டோட்டலா படம் ரிலீஸ் ஆகிறதே டவுட்டு, அந்த படம் வந்து லைக்காக்கும் அந்த ஆசீர்வாத் சினிமாஸுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ்ல பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது ஓவர்சீஸ் ரைட்ஸை ஃபுல்லா லைக்கா கேட்கறாங்கிற மாதிரியும், இவங்க வந்து அதுல வந்து டெம்சிஸ் இருக்கனால 2 பேரும் வந்து பஞ்சாயத்து பண்ணி இப்ப லைக்காவே அந்த படத்தை வந்து விலக சொல்றாங்க. யாரு? ஆசீர்வாத் சினிமாஸ் வந்து விலக சொல்றாங்களாகவும், அதனால பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அதனால லைக்கா வந்து என்ஓசி தர மாட்டாங்க, அதனால படம் ரிலீஸ் ஆக டவுட்னு சொல்லிட்டு கேரளால உள்ள ஆட்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்து மோகன்லால் சைடும் இந்த ஆசீர்வாத் சினிமா சைடும் உள்ள தகவல் என்னன்னா, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. மார்ச் 15ஆம் தேதி ட்ரெய்லர் வந்துடும். ட்ரெய்லர்ல இருந்து நாங்க ஃபுல் ப்ரொமோஷன் ஆரம்பிக்கிறோம், படத்துல எந்த பஞ்சாயத்துமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எது உண்மைன்னு தெரியலங்கிறத முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிட்டு இருந்தேன் என்னென்ன பிரச்சனைன்னு. அதுக்கு நடுவுல கட் ஆயிடுச்சுட்டீங்க, யாருக்குமே கேட்கலன்ட்டீங்க. ஆனா பிரகாஷ் அண்ணா அந்த படம் வராது டவுட்னு தானே சொல்றாங்க நிறைய பேரு. இல்ல ப்ரோ, சாயந்தரத்துல இல்ல தெரியல, நம்ம டியான் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க, நானும் சந்தோஷப்பட்டேன். அப்பாடா ஒரு நல்லது நடக்கும். இல்ல ஏன்னா ஏபி ஜார்ஜ் இருந்தா அவர் தான் வந்து கிட்டத்தட்ட ஆசீர்வாத் சினிமாஸ் எந்த நியூஸ் வந்தாலும் கரெக்டா கொஞ்சம் இதா சொல்லுவாரு, உண்மையா ஆமா சொல்லுவாரு. ஆமா. ஏன்னா அவர் அந்த டீமோட ரொம்ப க்ளோஸ்ல இருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து ஆசீர்வாத் சினிமாஸோட
அன்அபிஷியல் பிஆர்னு ரைட் கூட ஹேண்டா சொல்லலாம் அவரை. அந்த அளவுக்கு தெளிவா இருப்பாரு. ஆமா அந்த அளவுக்கு. ஏன்னா மோகன்லால் அப்டேட்ஸ்லாம் கரெக்டா சொல்லுவாங்க. அவர் வந்து இன்னமும் வந்து அவர் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஆனா இஷ்யூ ஒன்று கிரியேட் ஆனது உண்மைதான். அது கிளியர் ஆயிரும். மார்ச் 15க்குள்ள ட்ரெய்லர் வரும்னு சொல்லியிருந்தாரு. இப்பயும் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு ட்ரெய்லர் கம்மிங் அப்படின்னு போட்டிருக்காரு. மார்ச் 27 எந்த சேஞ்சஸும் கிடையாது. எம்புரான் இஸ் கம்மிங்னு போட்டிருக்காரு. அவரே வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டுட்டு இருந்தாரு. தெரியும் உங்களுக்கு டீம் மச், அதாவது டீம் மச் கன்ஃபியூஷன், அது நெகட்டிவிட்டின்னு சொல்லி ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே போட்டிருந்தாரு. ஆனா வந்து குட் நியூஸ்லாம் வந்துடும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அந்த பிரச்சனைங்கிறது பஞ்சாயத்து போயிட்டு இருக்கிறது உண்மைங்கிறத அவரும் தெளிவுபடுத்திட்டாரு. இப்போ என்னன்னா லைக்கா, அதனால லைக்காக்கு ஒரு கடைசி படமா இந்த படம் வந்து பயங்கரமா வந்து ஒரு கலெக்ஷன் அள்ளி கொடுத்து அந்த படத்தை லைக்கா காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம்னு பார்த்தா நம்ம என்ன இந்தியன் 3 பண்ணாலும் லைக்கா இருக்குல்ல, ஒரு பஞ்சாயத்துல மாட்டிக்குது. ஏங்க ஏங்க நீங்க வேற. மரகத நாணயத்து மேல கைய அப்பா. வைக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். இந்தியன் 3 அவங்க பண்ணலப்பா. ஆமா ஆமா அவங்க வெளில ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க. விலகிட்டாங்க ஆமா அதுல ஆமா இருந்து. அப்ப பாதி ஷூ நான் பிரகாஷ், நான் என்ன ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ. நீங்க லிசனருக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க பேசுறதே கேட்க மாட்டேங்குது. இதுக்கு முன்னால நானும் சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கறது எனக்கு புரிய அதுதாங்க, மாட்டேங்குது. அதுதான் நானும் இப்படி கிளியர் கேட்சே கேட்டு கொடுக்குறேன். இல்ல இது என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலங்க. நமக்கு டெக்னிக்கலா எதுவுமே இல்ல தெரியல. ப்ரோ, அது பக் ப்ரோ. பரணிக்கு தான் எனக்கு தெரியும். அப்படிதான் பரணி ஆகுது. நான் வெளியே போயிட்டு மறுபடியும் லீவ் ஆயிட்டு மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணா எனக்கு கேக்குது. எனக்கு அப்படியும் கேட்க மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரி ஸ்பீக்கர் கொடுத்தாதான் கேட்குது. மற்றபடி வெளில போனா சுத்தமா கேட்க மாட்டேங்குது. நான் ஸ்பீக்கர் வச்சுட்டு உட்காந்துருக்கேனே, நான் எதுவுமே பேசுறேன், லீவ் பண்ணி விட்டுறாதீங்க. பிரகாஷ் இன்னைக்கு எதுவுமே பேசலன்னா ஸ்பீக்கர்ல எங்க இடத்த அடைக்குது? ஏதாவது பேசுங்க, இருக்கிறது இருக்கீங்க. கேக்குதுங்க, கேட்க மாட்டேங்குதுண்ணே. 9 o'clock ஏதாவது அப்டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிரகாஷ். ஏன் 9 மணிக்கு ஏன் என்ன என்ன வரணும்? அப்டேட்டுங்க? இல்ல என்னன்னா, எனக்கு என்னன்னா சன் பிக்சர்ஸ் மேலதான் பயங்கர அப்செட்டா இருக்குது. என்னன்னா நாளைக்கு வந்து கூலி ஒரு அப்டேட் வர போறதுங்கிறது உறுதி. ஆனா அதையே அவங்க இன்ன வரைக்கும் சொல்லாம இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் தெரியல. ஆன அது பெரிய படமா இருக்கு. ஆனா ஆமா நாளைக்கு என்ன அமீர் கான் பிறந்த லோகேஷ் நாளுங்க. பிறந்த நாளுன்னாங்க நாளைக்கு. ஏங்க லோகேஷ் பிறந்தனாலுங்க. நாளைக்கு அமீர் கான், ஏங்க அமீர் கானுக்கு முக்கியமான பிறந்த நாள். நாளைக்கு அமீர் கானுக்கு தாங்க பிறந்த. அவருக்கு அப்டேட் நாளைக்கு நிறைய அவரோட போர்ஷன்ல வருவாங்க நான் நினைச்சிட்டு இருக்கேங்க. அவரோட அனௌன்ஸ்மெண்ட், அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு. சரவெட்டியா இருக்கும் வந்ததுன்னா. இல்ல ஆனா மேட்டர் வந்து அதுக்கா இல்ல, பட் மெயினா வந்து இன்னைக்கு நைட்டு லோகேஷ்க்கு பிறந்த நாள். ஆனா நாளைக்கு வந்து என்னண்ணே? உண்மையாலே வந்து இவருக்கு தாங்க பிறந்த நாள், அமீர் கானுக்கு பிறந்த நாளுங்க. இல்ல அமீர் இன்னைக்கு கானுக்கு வந்து நைட்டு, நாளைக்கு தேதி அதான் மார்ச் இன்னைக்கு 14 நைட்டு தானேங்க. லோகேஷ்க்கு பிறந்த நாள்னா அதுவும் நாளைக்கு கணக்குல தானே வரும். எனக்கு ஓ புரியல. சிச்சி இல்ல இல்ல ஏங்க நைட்டுனா நான் சொல்றது ஓகே 12 மணிக்கு இல்ல, அந்த மாதிரி சொன்னேன். அநியாயம் பண்றேனே. பரவாயில்லைங்க. நாளைக்கு அதாவது நாளைக்கு மார்ச் 14ங்கிறது அமீர் கானோட பிறந்த நாள். நான் என்ன நினைச்சேன்னா அமீர் கானுக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்து நாளைக்கு வரும் அப்படின்னு நான் வந்து, அது வரது உறுதி. ஓகேங்களா? ஆனா அதை பாருங்களேன், அவங்க ஒரு பெரிய படம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆச்சு கொடுக்காம வச்சிருக்காங்களேன்னு தான் எனக்கு ஆச்சரியம். ஆமா அது இல்லாம அமீர் கான் வந்து இந்த கம்பேக் பண்றாரு எப்படின்னா வந்து இந்த படம் மட்டும் இல்ல, அவர் ஹீரோவா நடிக்காம இருக்காரு. ஒரு 2-3 வருஷம் நடிக்காம இருக்காருல்ல, கேப் விட்டு தான் நான் வரேன்னு சொல்ல அந்த லால் சிங் சத்தா. ஏதோ ஒரு படம் நடிச்சாரு, எஸ். லால் சிங் சத்தாவா என்னமோ, லால் சிங் சத்தா. சத்தாவா, அந்த படத்துக்கு அப்புறம் நான் வந்து கேப் விட்டு இந்த கம்பேக் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாருல, அதுக்கு வந்து நாளைக்கு ஹீரோவா நடிக்கிற படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் சித்தாரே நாளைக்கு ஜமீன் வருது. பர். அதுதான் நாளைக்கு. அதான் அந்த படத்தோட அந்த கடைசியா அந்த பேர் இன்னும் கொஞ்சம் அடிஷனல் பேர் சொன்னாங்க, என்ன பேருன்னு தெரியல இந்த டாரே ஜமீன் கூடுதலா அந்த பரோட படம் பேரு. அடுத்த பாட்டுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா அடுத்த பார்ட் அதான் அது அந்த அந்த மாதிரி அதே மாதிரி பேர்ல தான் நாளைக்கு தமிழ் அனௌன்ஸ்மெண்ட் டைரக்டர் வருதுன்னாங்க. பண்றாரு, கல்யாண சமையல் சாதம் டைரக்டர். என்ன ப்ரோ இது பெரிய ஷாக்கு ப்ரோ. ஆமா என்ன ஆமா ப்ரோ சொல்ற? அது ஆமாங்க, எப்பயோ அந்த நியூஸ் அவர் தான் தான் bro. பண்றாரு. தெரியாது எனக்கு. ஆமா ஓகே. சித்தாரே ஜமீன் சித்தாரே பர், ஜமீன் பர். எஸ். சித்தாரே ஜமீன் பர். ஆமா அதுதான் நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதுதான் வந்து கல்யாண சமையல் சாதம் எடுத்தவர் தான் அந்த படத்தோட டேரக்டர். நாளைக்கு அதே மாதிரி கூலியோட அனௌன்ஸ்மெண்ட்டும் இவரோட டீசர் வரும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அனௌன்ஸ்மெண்ட் வருதுங்கிறது உறுதி. பட் அது செய்தியா கூட சொல்லாம இருக்கிறாங்க. ஒரு சூப்பர் ஸ்டார் படம் கூலிலாம் ஒரு 1000 கோடி படம் எல்லாம் எதிர்பார்த்திருக்காங்க. முன்கூட்டியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா நல்லா பிரகாஷன் அந்த இருக்கும். பூஜா கல்யாண ஆக்டர் டான்ஸ் ஆடுறதுக்கு, பூஜா ஆக்டர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க. அவங்க யாருன்னு கெஸ் பண்ணுங்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணாங்களே, இதே பண்ண மாட்டீங்கிற மாதிரி இந்த இருந்துச்சு. கல்யாண அவ்வளவுதான். சமையல் சரி சாதம் சொல்லுங்க டைரக்டர் என்ன சொல்ல ஹிந்தி வந்தீங்களா? படம் பண்ணிருக்காரா? எப்படி இங்க இருந்து அங்க ஒன்னும் புரியலையே, என்ன கனெக்ட்? ஹிந்தியில பண்ணாங்களே, ஹிந்தியில ஒரு படம் பண்ணாரு அந்த அவரு. படத்தை அப்படியே ரீமேக் பண்ணாரு. அதே ரீமேக் பண்ணாரு நினைக்கிறேன். அதே ரீமேக் ஆமா. பண்ணாருல, கல்யாண சமையல் சாதம் படத்தையே ஆயுஷ்மான் ரீமேக் பண்ணாருல. ஓகே. ஆமா அந்த படத்தை ரீமேக் பண்ணாருல, அதனால அதுல ஆமீர் கான் எப்படின்னா இது பாலிவுட் கமல்ஹாசனா? இல்லைங்க, ஆமா எப்பவுமே அவர் அப்படிதானே அப்படிதானே சொல்லுவாங்க. தலைவா. அவர் எப்பவுமே மிஸ்டர் பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு அவர் கமல் மாதிரி தானுங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம், ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், ஒரு அல்ட்ரா எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம், யாரும் பண்ண முடியாத ஃபிலிம்லாம் பண்ணுவார் அவரு. நடுவில் 2-3 படம் சரியா போகல, அதெல்லாம் பிரேக் எடுத்துக்கிறேன்னு போனாரு. விட்டு ஷாருக்கான் ஒரே போனாரு. ஒரு படம் தான் ஷாருக்கான் பிரகாஷன், வந்து இந்த லால் கிட்டத்தட்ட சிங் ஒரு தான் ஓடல. ஆல் சிங் தக்ஸ் ஆஃப் இல்ல நடுவில் அவர் சரியாவே 2-3 படம், அதாவது தக்ஸ் ஆஃப் அது அவரே ஹிந்துஸ்தானும் சரியா மறந்துருப்பாரு. போகல. ஏங்க ஜங்கலுக்கு அப்புறம் எதுவும் ஓடல bro. ஏன் டக்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான்ல நான் ரொம்ப நம்பினேங்க அந்த படத்தை.
அமிதாப் பச்சன் படம்னு அந்த படத்தை அந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் தேட்டர்ல ஸ்டார் தேட்டர்ல போய் பிரகாஷ் முதல் நான் நாள் பைரட்ஸ் ஆஃப் த உட்காந்துருக்கேன். அந்த கரேபியன் படத்தை வேற எதிர்பார்த்தேன். சர்க்கார் கூட தானே வந்துச்சு. போய் சரியான காண்டு. ஏதோ ஒரு தீபாவளி அவங்க வந்துச்சு. அந்த பாகுபலி தீபாவளி கூட அன்னைக்கு கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க தீபாவளி நினைக்கிறேன். அன்னைக்கு தமிழ் படத்தை ஒன்று பார்த்துட்டு டேரக்டா அந்த படம் தான் போனேன். ஸ்டார் தேட்டர் ரிலீஸ் ஆச்சு திருச்சியில. போய் உள்ள போய் உட்காந்து நைட் ஷோ வேற போனேன். நைட் ஷோ சரியான காண்டாக்கி விட்டுருச்சு படம். இதுல வேற ஜாக்கி சான் ஒரு படம் ஒன்று வருவாரு. கடைசியா ஒரு ஜாக்கி சான் ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஜாக்கி சானும் ஜெட்லி சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஒரு படம். அந்த படத்துல ஜாக்கி சானுக்கு ஒரு ஓப்பனிங் சீன் ஒன்று இருக்கும். அவர் ஃபுல் போதையில குதிரையில படத்துக்கு தலைகீழா வருவாரு. திரும்ப வந்து என்ட்ரி ஆகி திரும்ப குடிப்பாரு. எனக்கு படம் பேர் தெரியல வச்சுக்கோங்க. அந்த சீனை அப்படியே வச்சிருப்பாங்க. அந்த படத்துல இருந்து பெரும்பாலான சீனை தூக்கி வச்சிருப்பாங்க இந்த படத்துல. ஆனா பெரிய அநியாயம் பண்றீங்க. அப்பதானே எல்லாம் தமிழ் பட்ஜெட்ல எடுத்தாங்க. ஆமா, அந்த படத்துல உள்ள விஷுவல் எல்லாம் காப்பி பண்ணி நீங்க பொன்னியின் செல்வன் ட்ரைலர்னு சொல்லி ஃபேக் ட்ரைலர்னு சொல்லி மேட்ச் பண்ணி ஓட்டுனாங்க. அப்பலாம் அது ஒரு பீரியட். விஷால் ப்ரோ நீ கொஞ்சம் உங்க ஸ்பீக்கர்ல நாய்ஸ் வருது சைடுல. ஏசி ஓடுது சாரி. ஏங்க ஃபேன் ஒண்ணா சவுண்ட் வரும், ஏசி ஒண்ணா சவுண்ட் வருமா? இந்த வலைபேச்சு டீமுக்கு யோகி பாபுக்கு என்னென்ன பிரச்சனை? அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. யாருக்குங்க? வலைபேச்சுக்கு யோகி பாபுக்கும் இன்னைக்கு வலைபேச்சுல சரி சரி அதை விட்டுருக்கேன். அதுக்கு போல இல்ல ஒரு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வலைபேச்சுல ஒரு வீடியோ பார்த்தேன். அத அக்ஷய்குமார் இருக்காருல்ல, பாலிவுட் ஆக்டர். வலைபேச்சை பத்தி இங்க பேசல, நாங்கலாம் மௌனம் ஆயிடுவோம். இல்ல கண்டினியூ பண்ணுங்க, சொல்லிட்டீங்க. சொல்லி முடிச்சிடுறேன். அதுல அக்ஷய்குமார் வந்து இருக்குண்ணே, அவர் வந்து இப்போ படம்லாம் ஓடுறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது வந்து சிரிச்சுட்டே சொல்றாங்க, இப்போ படம்லாம் ஒன்றும் ஓடுறது இல்லை, வீட்டை பிறகு தெரியும் சிரிச்சுட்டே சொல்றாங்கண்ணே. வலைபேச்சு பத்தி ஏதாவது பேசணும்னா நீங்க விஷால் ப்ரோக்கு டிஎம் பண்ணுங்க, ரசிச்சு வர வைப்பாரு. ஆமா, நான் தான் அவங்களோட ஃபேன். இங்க இவங்க இல்ல கொஞ்ச நாளா ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. ஏங்க அவங்க ஃபர்ஸ்ட் டே அப்படிதாங்க போயிட்டு இருக்காங்க. ஆமா, இல்ல அவங்க என்ன எதுக்காக அதை சொல்ல வந்தாங்கன்னா, வெங்கட் பிரபு இப்ப அக்ஷய்குமார் வச்சு ஒரு படம் பண்ண போறாராம். அதனால அவரு வீடை வாங்க வைப்பாரா, வீடை விற்க வைப்பாரா அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி ஜாலியா பேசுற சொல்ற விதம் ஒண்ணு இருக்குல்ல, விட்டுட்டு இருக்காரு. ஆமா, அதை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திகேயன் அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க, அதெல்லாம் நம்ம வேணாம் விடுங்க. பரணி ப்ரோ ஏதோ பேசினாரு, ஒன்னும் கேட்கல. அப்புறம் நேத்து எப்போ வந்து சொல்லலையான்னு தெரியல. இல்ல அந்த 3 பேரும் எப்போ ஒரு விஷயத்த வந்து சோகமா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். எல்லா விஷயத்தையுமே வன்மத்தை வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றவங்க தான் அவங்க. ஸோ அது ஒன்றும் புதுசு இல்லை, ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படித்தான் பண்றாங்க. பரணி பொன்மா நீங்க ஏன் ப்ரோ சோகமா சொல்றீங்க? பரணி ப்ரோ ஏன் சோகமா பேசல, படுத்துக்கிட்டே பேசுறேன். பரணி பொன்மானா பொன்மேனான்னு கேக்குறாங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி சொல்லுங்க ப்ரோ, ஒரு பிரச்சனையும் இல்ல. பொன்மேன் லட்சம் இல்லங்க, சிம்பிள். பாசில் ஜோசப் நடிச்ச படம் பேர் பொன்மானா அல்லது பொன்மேனா, சிறப்பு பட்டிமன்றம் நடுவர் பரணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பட்டிமன்றம் நடத்தலாம். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட அந்த படத்தை பத்தி பேசியிருக்கோம். பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்ல, படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பொன்மான்னு சொல்லிக்கலாம். படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே பொன்மேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஆமா, நீங்க என்ன சொன்னீங்க? படம் பார்த்ததுக்கு அப்புறம் பொன்மான் தான் அப்படின்னு சொன்னீங்க. ரெக்கார்ட் இருக்கு, ப்ரூஃபோட அடிப்போம் நாங்க. இல்ல படம் பார்த்ததுக்கு அப்புறம் இல்லங்க, நான் ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாங்க பொன்மான், அதான் பொன்மான் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இன்டர்வியூல அவர் தான் சொல்லியிருந்தாரு, இது பேக்ல பாருங்க பொன்மேன் எழுதி இருக்குல்ல, அப்ப இதை பொன்மேன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரே ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அதனால சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கு என்ன தங்கப்பதக்கமா இருந்தா என்ன, தங்கப்பதக்கமா இருந்தா என்ன, நம்ம புரிஞ்சுக்கிட்டா சரி, அவ்வளவுதான். இல்ல வலைபேச்சு வந்து நேத்து ஒரு மேட்டர் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா இது மகிழ் திருமணியை பத்தி. ஒரு டைரக்டர் வெற்றி, ஐ மீன் ஒரு டைரக்டருக்கு மார்க்கெட் இருக்காங்க இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அவருடைய அடுத்த கமிட்மெண்ட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முந்தின படம் வெற்றியா திரும்ப திரும்ப சொல்றேன். வலைபேச்சை பத்தி ஏங்க திரும்ப திரும்ப கொண்டு வரீங்க? நம்ம ரெகுலர் ஸ்பீக்கர் அதே கொண்டு வரீங்களே, எனக்கு புரியல. போங்க. இல்லைங்க, நான் இப்போ ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு ஆட் ஆன் பண்றேன். இன்னைக்கு ஒரு பாயிண்ட் சொன்ன அப்படி சொன்னாரா, இப்போ மகிழ் திருமணிக்கு எந்த படமுமே இன்னும் வரல,
அப்படின்னு சொன்னாரா. இன்னைக்கு அதே சொல்றாங்க. வெங்கட் பிரபுக்கு எந்த படமே அடுத்த லைனப்ல சரியா செட் ஆக மாட்டேங்குது, விஜய் படம் பண்ணியும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அதாவது அவங்களுக்கு பாசிட்டிவா தோணுனா பாசிட்டிவ் நோட்லயும், நெகட்டிவா வேணும்னா நெகட்டிவாவும் ஆட் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி. பிரகாஷ் ப்ரோ. அதெல்லாம் அப்படிதான் தலைவா. ரிஷி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. அதான் ப்ரோ ஜிபி பத்தி ஏதாவது வந்துச்சா அப்டேட்? இன்னைக்கு ஆனா ஒண்ணு நான் இதை போட்டு ரிஷி ப்ரோ, ஆனா இன்னைக்கு வந்துட்டு இந்த ஆதவன்ல சூர்யாவோட இதை இல்ல போட்டிருந்தாங்க இல்ல இது பாருங்களா. ஒரு இது இருக்கு. நான் மத்தியானம் வந்து ஒரு ஸ்பேஸுக்கு உள்ள போனேன். உள்ள போயிட்டு ஜிபி வச்சுட்டு உள்ள போயிட்டேன். உள்ள போனோன்னு என்னைய போட்டு அடிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது விஜய் ஃபேஸ்புக் இருக்கு. நான் தெரியாது. வந்தாரு, பேசினாரு, லிசனருக்கு போயிட்டாரு. ரிஷி ப்ரோ என்ன கதைன்னே தெரியல. பிரகாஷ் அண்ணா சொல்லுவாரு, ஒன்னும் ஒரு தகவலும் வெளில சொல்ல மாட்டாங்க, அதான் ஜிவி ஒன்று டேக் மட்டும் பண்ணி ஓஜி விட்டேன், அந்த அப்படின்றாரு, அப்படி ஆதவனுது. இப்படின்றாரு. ஆமா. ஆனா இன்னைக்கு பிரகாஷ் அண்ணா இந்த பொன்னியின் செல்வன் போஸ்டர் நான் பார்த்தேன், பயங்கரமா இருந்துச்சு. அது சுமார் ப்ரோ எடிட் பண்ணி குரூப்ல அனுப்பிச்சுட்டு இருந்தாரு. இவர் போட்டிருந்தாரா, ஆனா ரொம்ப நீங்க எல்லாமே தத்ரூபமா வந்து இந்த இருக்கீங்கண்ணே, ஏஐ வச்சு ரொம்ப தத்ரூபமா இருக்கீங்க. அடையாங்க நீங்க வேற. அது ஏங்க அது அடுத்த விஷயம், அதை விட்டுருவோம். ஆனா என்னன்னா இன்னைக்கு ஃபுல்லா பண்ணுன்னா என்னன்னா, டோட்டலா குரோக்கா ஒட்டுமொத்த தமிழ்நாடு என் டிஎலும் அந்த குரோக் ஏஐ வந்து கிட்டத்தட்ட புல்லிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கும் எல்லாரும் போட்டு ஒம்பளுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிதான் போட்டுக்கிட்டு. இதை பத்தி தான் கேட்கலாம் வந்தேன். ஃபுல்லா மொரட்டு பண்ணு, எங்கிட்ட பண்ணாலும் எனக்கு என்ன எனக்கா, டேய் பாவண்டா, அது உண்மையால ஜீவனாண்டா பண்ற பிரகாஷ் அநியாயத்துக்குலாம் அண்ணா, ரிஷி அது ப்ரோ வந்து உங்ககிட்ட தும்ப போலதான் ஜிபி தொங்கணும். அப்டேட் கேக்குறாப்ல, வந்திருந்தாரு ஸ்பீக்கருக்கு. அப்படியா அப்டேட் வந்து நம்ம நேற்று சொன்னது தான். இன்னைக்கு வர வேண்டியது அப்டேட் வந்து அவங்க சனி ஞாயிறு வீக்கெண்டில் தான் விடுறதுன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு சிங்கிளுங்கிறது சனி ஞாயிறு தான் வருமா, ஓகேங்களா. அதனால் வீக்கெண்டில் தான் வருனால வீக் டேஸில் எதிர்பார்க்க வேணான்னு நேற்று நம்ம சொல்லிட்டோம்ல, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அப்டேட் வரப்போகிறது கிடையாது. சனி ஞாயிறு தான் ஃபஸ்ட்டு சிங்கிள். யாராவது பேசுறீங்களா? இல்லை ப்ரோ, எனக்கு பேசுறது கேட்குது. இல்லை இல்லை, நீங்கள் தான் பேசணும். அப்போ ப்ராபப்ளி நாளைக்கு ஈவினிங் அப்டேட் வரும்னு நினைக்கிறேன், சாட்டர்டே ரிலீஸ் ஆகிறதுக்கு. இல்லை சனிக்கிழமை ரிலீஸ் ஆகிற மாதிரினா நாளைக்கு அப்டேட் வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் ஆகிற மாதிரினா சனிக்கிழமை அப்டேட் வந்துருங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சனிக்கிழமையே பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. வீக்கெண்டு பாட்டு ரிலீஸ் ஆயிரும், அப்டேட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க அந்த ஃபுல்லாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் தான் இருக்கிறனால இந்த சாங் வந்து அவங்க செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறனால சாங் அப்புறமேட்டு இந்த வீக்கெண்டு வரைக்கும் தள்ளி போயிடுச்சுக்கிற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோதான். நீங்க வார் 2 போஸ்ட்போன் ஆகுது August 15 அப்படின்னாக்க, ஜெயிலர் இப்போவே லாக் பண்ணாங்கனாக்க, கூலி சாரி கூலி வந்து இப்போ லாக் பண்ணாங்கனாக்க பர்ஃபெக்டா இருக்கும் போல. செம்ம டேட் ஆனா அது. ஆமா, ஆனால் வார் 2 வந்து போஸ்ட்போன் ஆகிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்பாடா. 19 பாலிவுட் சைடு ஃபுல்லாக நியூஸ் வந்துருச்சு. அதனால தான் நான் அந்த ட்வீட்டே பண்ணியிருந்தேன். வார் 2 தள்ளி போகுது அப்படின்னா அந்த August 15 டேட்டை யார் லாக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு வர டீசர் நான் கூலியில் எதிர்பார்க்கறதே அதுதான். சீக்கிரம் நீங்கள் வந்து அமெரிக்கானுக்கு பர்த்டே விஷ் பண்ணுவீங்களோ இல்லை டீசரை ரிலீஸ் பண்ணுவீங்களோ, ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் அவங்க லாக் பண்ணுறாங்களோ மத்த அவ்வளோ சீக்கிரம் படத்துக்கு மற்ற படங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். கூலி 2 வந்து கூலி ஆகஸ்டும் ஜெயிலர் 2 வந்து ஏப்ரல்னா பர்ஃபெக்டா இருக்கும். அதுக்கு இப்போவே அவங்க பண்ணாதான். ஒருவேளை ஆகஸ்ட் லாக் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அடுத்து தீபாவளி ஐயன் பண்ணுவாங்க. அது தீபாவளிக்கு எது வந்து ஸ்டாக் ஆக போகுதுன்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோ, அப்போ அவ்வளோ ரகங்கள் டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களா? தெரியல, அவங்க அதுதான் நான் அபூர்வ சீக்கிரம் ராகங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் தான் நானும் வந்துச்சு. ஆசைப்பட்டு இருக்கேன். ஆகஸ்ட் 15. அவங்க ஆகஸ்ட் மாதம் தானே ஆகஸ்ட் வந்துச்சு. 15 இந்த வருஷம் 50th இயர். இல்ல ஆனா இவங்க அவரோட 50வது கலாநிதி மாறன் வருஷம். என்ன யோசிப்பாருன்னா, டேட் எல்லாம் விட ரஜினி சாருக்கு ஏதாவது பண்ணணும், 50வது வருஷம்ல, அதனால ஏதாவது அந்த மாதிரி கூட வாய்ப்பு இருக்கு. அதனால 2 படத்தை ரிலீஸ் பண்ணலாம் தெரியல. பிளான் பண்ணாங்க. கூலி, ஜெயிலர் 2 ரெண்டையும் பிளான் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணாங்க. பட் அது மிஸ்கால்குலேஷன் ஆயிடுச்சு. அப்புறம் ஒருத்தர் முன்னாடி 9 மணிக்கு என்ன அப்டேட்னு கேட்டிருந்தாருல, 9 மணிக்கு வந்து யூஎஸ்ல வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பிரத்யங்கரா சினிமாஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அப்டேட் தராங்க. யூஎஸ் புக்கிங் அப்டேட்டும் ப்ளஸ் அது இல்லாம அடிஷனல் அப்டேட்டும் ஒன்று வராங்க. அதுதான் 9 மணிக்கு வரப்போம். இதான கேட்க வந்தேன், அந்த ஹரிஹர வீரமல்ல அதுவும் போஸ்ட் பண்ணாமே, அப்படியா என்ன? அந்த படம் வராதுன்னு நம்ம ஸ்பேஸ்ல 10,000 தடவை சொல்லிட்டேங்க. மார்ச் 27 வரும்னு. வருமா வராதா? அந்த படம்லாம் வராதுங்க. அந்த படம்லாம் வரவே வராதுங்கிறேன். அழகா அவங்க ஓஜின்னு ஒரு படம் ஒன்று எடுத்துட்டு இருந்தாங்க, பவன் கல்யாண், இவரு சாஹோ டைரக்டர், ஓகேங்களா. அந்த படத்தை மார்ச் 27 டேட் போட்டிருந்தாங்க. இந்த படம் வரேன்னு சொல்லி அந்த படத்தை நிப்பாட்டினாங்க. இப்ப அந்த படமும் நின்றுச்சு, இந்த படமும் நின்றுச்சு. அவ்வளவுதான். வராது ப்ரோ. அது ஓஜி டீசர்ல தமன் இல்ல, அது வந்து எப்படின்னா பஞ்சாயத்தே வந்து பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் வந்து இந்த படம் எப்பயோ அனௌன்ஸ் பண்ணுங்க.
ஜஸ்ட் ஏஎம் ரத்னம் ஒரு கால் சீட்டை வாங்கிட்டு அவரு படுற பாட்டு இருக்கு இந்த படத்துல 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அநியாயம். ஏங்க வாங்கினது வந்து நம்ம இதுக்கு வேதாள மேலேயே இருக்குங்க. ரீமேக்கு, அதுதான் ட்விஸ்டே. ஆமா ஆமா பெரிய ட்விஸ்ட் அது. ஆக்சுவலா வேதாள ரீமேக்குக்காக ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு அப்புறம் அவங்க அண்ணங்காரர் வந்து ரீமேக் கேட்கறாருனால பவன் கல்யாண் அந்த வேதாள ரீமேக்கை விட்டு கொடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு ரீமேக் பண்ற மாதிரி போய் அதை இவர் தயாரிக்கிற நவுத்து கிடைக்கும் கட்டமர் ஆயிட்டு சொல்லி இவர் பண்ணிட்டார். வீரம் ரீமேக் அவர் ஆமா ஆமா பண்ணிட்டார் நடுவில் இவர். ஆனா அது வேற ப்ரொடியூசர் அது பண்ணிட்டாரு. எஸ்ஜே சூர்யா டைரக்ட் சரி பண்ண வேற வேண்டியதா வழி இருந்துச்சு இல்லாம இல்லைன்னா பூஜெல்லாம் ஆமா போட்டாங்க. ஆமா அதுக்கப்புறம் வந்து பவன் கல்யாண் வச்சு டேரக்டா இன்னொரு படம், அதாவது வேற ஒரு படம் வேற சமுத்திரக்கனி ஒரு பண்ணாரு அதுவா டேரக்டர் வச்சு ப்ரோ? அனௌன்ஸ் பண்ணி ஆரம்பிச்சு அதுவும் நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்தார் கிறிஸ் உள்ள வந்து இப்ப கிறிஸ் விலகிட்டாரு படத்துல இருந்து. அந்த ஹரிஹர வீரமுள்ள அவர் டேரக்டர் இல்ல, இவர் ஏஎம் ரத்னம் பையனே டேரக்டர் ஆமா ஜோதி அவர் கிருஷ்ணா தான் பண்றாப்ல. அவரே டேரக்டர். போயிட்டு படமே இழுத்துக்கிட்டு இருக்கு, ஆனா இன்னும் முடியல. பிரகாஷ் இவர் வேற துணை அந்த முதலமைச்சர் ஓஜி ஆயிட்டாரு. டீசர் சூப்பரா இருந்துச்சுண்ணே. அது பிஜிஎம்லாம் பயங்கரமா இருந்துச்சுண்ணே. அதை எதிர்பார்த்தேன். ஷூட்டிங்காவது முடிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. நடுவுல அதை வேற வினோத்தை வேற அதுவும் பண்ண முடியலையே, சொல்லி அதுவும் தரதுன்னு வராது, கேட்டிருந்தாங்க. அதுவும் வராது. ஆமா ஓஜியை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க சொல்லி இதுக்கப்புறம் பண்ண மாட்டாரோ? பரணி ப்ரோ கேட்கல ஒழுங்கா. பரணி என்னமோ பேசுறீங்க, ஆனா என்ன பேசுறீங்கன்னு தெரியல. என் கதையில ஸ்வீட் சில்லாக்கி ஹார்ட் டுமான் தான் படம், இருந்துச்சு. ரியோராஜ் படம் பிரீமியர் ஷோ போயிட்டு இருக்குன்னு சொன்னேன். ஆமா சும்மா ஆமா ப்ரோ இவர் வெங்கட் போயிருக்காரா? போட்டிருந்தாரு. ஆமா போயிருக்காரு வெங்கட் போட்டிருந்தாரு. ஒய்எஸ்ஆர் டைட்டில் கார்டுல மங்காத்தா பிஜிஎம் வருது ஃபயர் அப்படின்னு போட்டிருந்தாரு. சரி படம் முடியட்டும், அதுக்கப்புறம் ரிவ்யூ வந்தா போன படத்துலயும் அதானே வந்துச்சு. போன படம் பியார் பிரேமா காதலையும் அதானே வந்துச்சு. மாவீரன் வணக்கம். மாவீரன் தான் வேற யாரு? ப்ரோ மியூட் ஆயிட்டே பிரகாஷ் இருக்கு ப்ரோ ப்ரோ. கேக்குதா ப்ரோ? பிரகாஷ் பிரகாஷ் ப்ரோ ப்ரோ கேக்குதா? இன்னும் கேக்குது நான் சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ அந்த 25ஆம் தேதி விக்ரம் படம் வருதா இல்லையா ப்ரோ? எதுவுமே காணோம். இல்லங்க வருதுங்க, அந்த படம் வருதுங்க. ஓகே அப்படி போன வாரமாச்சும் அந்த படத்துல நம்ம குழப்பமா பேசிட்டு இருந்தோம்ல. அப்புறமேட்டு அவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் சிங்கிள் விட்டோடனே நமக்கு தெரிஞ்சிச்சு அவங்க படம் வர போறதுன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா செகண்ட் சிங்கிள் விடலைன்னா தான் நம்ம வந்து குழப்பத்துல இருப்போம். ஏன் கேட்டா செகண்ட் சிங்கிள் விட்டாங்க. ஏன்னா ராகுலே உங்களுக்கு இன்னும் 1 மாசம் படத்துக்கு தியேட்டர் புக்கிங் ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க எதுவுமே டூட்டு வரல, அதனால கேட்டேன் ப்ரோ. ராகுல்னா ப்ரோ பின்னி பெடல் எடுக்கிறாரா? 20ஆம் தேதி ட்ரைலர் ராகுல் ப்ரோ அந்த படத்துக்கு, வீரதீர சூரனுக்கு. எங்க பாட்டு பாடுது? அதான் யாருன்னு தெரியல. பேசிட்டு வாங்க. பேசிட்டாங்கண்ணா. வினோத் ப்ரோ வீரதீர சூரனுக்கு 20ஆம் தேதி ட்ரைலர் வருது. ஆமா பெருசு டீம் அந்த ப்ரோமோ கேம்பெயின் யாருன்னு கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அது சினிமா பையன் அபிஷேக் அண்ணா தான் பண்றாருன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு வந்திருந்ததும். விஷால் ப்ரோ ஒரு படத்தை வாங்கி ராகுல் நல்லா பண்றாரு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் அவருக்கு கால்சி கொடுக்கலாம். ஏகே அடுத்த படம் நல்லா ஆமா ப்ரொமோஷன் இறங்கி ஒரு மரண வேலைப்பாடு, நல்ல வேலைப்பாடு பண்ணிட்டு இருக்காரு. பாப்போம். பல வருடங்கள் கழித்து மாவீரனுக்கு ஸ்பீக்கர் வேணுமா? அவர் எங்கங்க போனாரு? அவர் கோஹோஸ்ட்ல தான் இருக்காரு. கோஹோஸ்ட்ல இருக்காரு. அவர் ரெக்வெஸ்ட் அவர் கோஹோஸ்ட்ல இருக்காருங்க. காட்டுதுங்க. மேல கோஹோஸ்ட்ல இருக்காரு. டிஎம் பண்ணிருந்தாரு எனக்கு. இல்ல காட்ல விஷால் ப்ரோ காட்ல ப்ரோ. பரணி ப்ரோ மட்டும் தான் காட்டுது. இல்ல எனக்கு கோஹோஸ்ட்ல தான் காட்டுது. பிரகாஷ் ப்ரோ வரட்டும். இல்ல கோவர்ஸ்ல எனக்கும் காட்டுது. அதனால நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணாதான் அவர் வந்து திரும்ப வந்து உள்ள நுழையும் போது ரெஃப்ரெஷ் காட்டும். ஆனா இந்த ரேக்க சித்திரம் படம் நானும் 4 நாளா போடுறேன் தலைவா. 10 நிமிஷத்துல என்னன்னு தெரியல எனக்கு தூக்கம் வந்துருது. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரேரா தான் நடக்கும். ரொம்பலாம் சொல்லாதீங்க, சீரியஸ் சொல்றேன். தூக்கம் வரதெல்லாம் சொல்லாங்க அந்த படத்துல. அண்ணா எனக்குன்றேன், நான் படத்தை சொல்லல. ஒரு நிமிஷம் இருங்க, முடிக்க விடுங்க, கோவப்படாதீங்க. நான் நைட்டு ரொம்ப வேலையை பார்த்துட்டு போறேன்னா, ஸோ எனக்கு வந்து அந்த படம் போட்டாலே 10 நிமிஷத்துல தூக்கம் வந்துருது. அதனால இன்னைக்கு ஆபீஸ்ல பார்க்கலாம்னு ட்ரை பண்ணேன். ஆனா இங்க நேரம் கிடைக்கல எனக்கு. இல்ல ப்ரோ நான் கீழே போயிட்டேன். ஆனா எனக்கு என்ன மியூட் பண்ற பவர் மட்டும் இருக்கு, பேசுற பவர் இல்ல. அப்படி இருந்துச்சு. அது பாப்பா நீங்க பண்ண அதனால மியூட் மட்டும் பண்ணி விளையாண்டீங்க. அதனால செக் பண்ணி பாத்துருக்கீங்க. சுகுமார் ப்ரோ பண்ற வேலையை இன்னைக்கு நீங்க பண்ணி பாத்துருக்கீங்க. படம் வந்து அந்த படம் நல்லா இருந்துச்சு, பட் த்ரில்லிங்கா இல்ல படம். ஆனா கண்டிப்பா அவரேஜ் டு குட் வாட்ச் தான். ஆனா வந்து த்ரில்லிங்கா இல்லைங்க. நான் இல்ல ஏன் எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, த்ரில்லிங் ஃபேக்டர், ட்விஸ்ட் வைக்கிறேன், டர்ன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பல வகமா போட்டு மலையாளத்தில் நிறைய வச்சுட்டாங்க. அது போக என்னன்னா கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் வைக்கும்போது நம்ம ரெகுலரா இப்போ ரீசெண்ட் டைம்ல பார்த்துட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் வல்கரான காரணங்கள் அல்லது வந்து ரிப்பீட்டட் கிளிச்சேஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வைக்காம
ஒரு அந்த பழங்கால ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். அதாவது படமே வந்து 80s நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த காலத்துல அதுக்கான ஐடியா பர்ஃபெக்டா அப்படி ஒன்று ரெண்டு படங்கள் அப்படி நம்ம பார்த்துருக்கோம். அதை அழகா மேட்ச் பண்ண விதம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது இப்படி ரொம்ப ஓவர் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இல்லாம கரெக்டான ஒரு காரணத்தோட கரெக்டா இருந்துச்சு. அண்ணா பரணி கீழே போயிட்டாருண்ணா. கிட்டத்தட்ட எஸ்ஜே சூர்யா படம் மாதிரி இதுதான் கதைன்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கான இவங்க தான் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம், கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். நான் அந்த மம்மூட்டி படம் ஏற்றி வச்சிருக்கேன், அதையும் பார்த்துடணும். எது காதோடமா? ஆமா, காதோடு காதோரம் என் தலைவன் அனுப்பிச்சான் என் ஃப்ரெண்டு. அநியாயம் பண்றீங்க. இல்ல நான் சும்மா பாப்போம் என்ன கதை எப்படி. ஆனா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஒரிஜினலா நான் வந்து ஏன்னு முன்னாடியே பாத்துட்டேன் அந்த நியூஸ். ஓகே, பார்க்காம இருந்ததா மம்முட்டி கெஸ்டோல் பண்ணிருக்காரு போல இருக்குன்னு நினைச்சிருப்பேன். அவ்வளோ அந்த அப்படி ஒரு இருக்கு போர்ஷன் ஒர்க்கு. எல்லாம் சூப்பர் சூப்பர். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு தத்ரூபமா இருந்துச்சு. அது வந்து பரவாயில்ல, அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். சின்ன பட்ஜெட் படத்துல அசால்ட்டா பண்ணிட்டு போனதெல்லாம். அதே பாட்டு எப்படி இருந்துச்சு பாருங்க தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எல்லாம். மம்முட்டி மாதிரி எல்லாம் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு எல்லாத்துக்கும்? என்ன பரணியே இல்லையேண்ணே. ஏங்க எனக்கு சத்தியமா அது மம்முட்டி மாதிரி தெரியல. பரணி எனக்கு கோவஸ்ல காமிக்குதே. பரணி இல்லண்ணே, கீழே போயிட்டாப்லன்னு நினைக்கிறேன். சரி, இல்ல பரணி கீழே போயிட்டாப்ல. ஆனா பிரகாஷன் அங்க பெரிய ரைட். ஹிட்னு அந்த படம் 80 crore பிளஸ் கலெக்ஷன் ரேக சித்திரம். அந்த பாட்டு ரொம்ப லக்கி பாட்டு போல இருக்கு. அந்த பாட்டு வர எல்லா படமும் ஹிட் ஆயிருது. ஆனா இப்ப பிரகாஷன் எந்த பாட்டு bro? கேட்டாப்ல அந்த படத்துல ஒரு பாட்டு வரும், அதான் குஞ்சுகோ கோபன் அவர் படத்துலயே அதே பாட்டு வரும். அந்த படம் கூட டப்பிங், தமிழ் டப்பிங்ல ஹாட் ஸ்டார்ல இருக்கு. அதுவும் நல்லா இருக்கும்ல. நான் தான் கேசு கோடு சொல்றீங்களோ? ஆமா ஆமா, அந்த பாட்டு தானே வரும் அந்த படத்துலயும். இல்ல இந்த படம் நான் இன்னும் பார்க்கல. அது அந்த படத்துல என்ன பாட்டு சொல்றீங்கன்னு தெரியல நமக்கு. ஆனா இப்ப இதுல மம்முட்டி இருக்காரா இல்லையான்னு தெரியல. ஆனா பிரகாஷ் என்ன சொன்ன ஞாபகம் வருது. இந்த ஆப்ரஹாம் மோஸ்லர்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அதோட நான் தியேட்டர் ரியாக்ஷன் வீடியோ பார்த்தேன். அதுல மம்முட்டியோட என்ட்ரன்ஸுக்கு சேம ரெஸ்பான்ஸ் அங்க. அதுதான் ஞாபகம் இருக்கு. இது வந்துட்டு தியேட்டர் ரியாக்ஷன் எந்த வீடியோமே பார்க்கல. ரொம்ப நாளா எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பொத்தி வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு எப்படியாவது பாத்துடுறேன். கண்ணில் விளக்கமாத்து குச்சியை வச்சுட்டாவது நான் பாத்துடுறேன் தூங்காம. அது என்ன இன்ஸ்டா கவனித்தீர்களா? என்னடா புரியல என்ன? நேத்தி நான் போட்டதுக்கு அப்புறம் இப்ப எல்லாரும் போட்டுறாங்கண்ணா யமகாதிகை பத்தி எல்லாரும் வீடியோ போட்டுருக்காங்க. ஓ நைஸ் நைஸ் நைஸ். அதான் ஒருத்தன் இந்த பெரிய ஆளே போயிட்டாங்க அப்படின்றதுனால இந்த பாஷா பாய் பண்ணிட்டாருன்னா குட்டி டான்ஸ் தயவு செஞ்சு இங்க பாருங்க, தயவு செஞ்சு கம்முனு தயவு செஞ்சு இருங்கண்ணே. பரணி இப்ப இருக்கார கோவஸ்ட்ல? பரணி இல்ல இல்லையா? காணோம். இல்ல மேல இல்ல. கோவஸ்ட்ல நான் ரிமூவ் பண்ணிட்டேன். திரும்ப எப்படி பரணியும் இல்ல, மாவீரனும் இல்ல. சரி, மாவீரனும் இல்ல. மாவீரன் மேல தானே இருக்காரு. காட்டுதானா? இல்ல இல்ல மாவீரன் இல்ல. எனக்கு மாவீரன் காமிக்கல, பட் பரணி எனக்கு மாவீரன் காட்டுது. இன்னைக்கு காலையில இருந்து எல்லாம் குரோக்ட விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஸ்பேஸ பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி குரோக்ட கேட்டு இருக்கிறாரு. அந்த குரோக் வந்து ரிக்ளைம் பண்ணிருக்கு. ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்டா பண்ணிருக்கு. எப்படின்னா நம்ம ரொம்ப நாளைக்கு அதாவது ஸ்பேஸ் ஆரம்பிக்கும் போது கொரியன் வெப்சீரிஸ் எல்லாம் பேச ஆரம்பிப்போம். அப்படிதான் ஆரம்பிச்சிருந்தோம். அதெல்லாம் இப்ப திரும்ப எடுத்து கொடுத்துருக்கு. எனக்கே ஞாபகப்படுத்திருக்குங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கு. ஆர்டி பண்ற பாருங்க. சூப்பர் சூப்பர், பரவாயில்ல, கரெக்டா சொல்லியிருக்கு. ஆமா பிரகாஷ் ப்ரோ, நிறைய பேர் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்லாம் கேக்குறாங்க. மூவிஸ் அண்ட் சீரிஸ் ரெக்கமெண்டேஷன்லாம் பழைய மாதிரி. ஆமா நடுவுல விட்டுட்டோம். யாரு நடுவுல ஒரு 4-5 பேர் ரெஸ்பான்ஸ், அந்த பாட்டு வந்து 4-5 பேர் ரெஸ்பான்ஸ் இல்லங்க விட்டோம் அப்படியே. ஆமா, ஆனா பிரகாஷ் அமெரிக்கன் பியூட்டி எல்லாம் பல பேருக்கு என்னால அமேசான் பிரைம் சந்தோஷப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். பல பேர் போய் பார்த்துட்டாங்கன்னு. அந்த பாட்டு வந்து தேவதூதன் பாடின்னு ஒரு பாட்டு. அதான் 3 படத்துல தேவதூதன் பாடி அந்த பாட்டு தானே. ஹோலி பண்டிகைக்கு முருகதாஸ் ஒரு போஸ்டர் ஷேர் பிரகாஷ் ப்ரோ, மாவீரன் கை தூக்குறாரு பாருங்க. ஒரு ஸ்பீக்கர் கொடுக்க முடியுதா? அவர் மேல கோஸ்ட்னு காட்டுது. என்ன கதைன்னு ஒண்ணு போஸ்டர் இருந்துட்டு கை வேற தூக்குறாரு. ஆமா தலைவா, கீழே போயிட்டு வாங்க மாவீரன் ப்ரோ, கட் ஆயிட்டு வாங்க. எனக்கு மாவீரன் காமிக்கவே இல்ல. பரணி இன்னும் கோவஸ்ட்ல காமிக்குது. உங்களுக்கு ஓகேனா என்ன கோவஸ்டா போஸ்ட் ஃபேன் மேட் போஸ்ட்னு நினைச்சேங்க. சிக்கந்தர் போஸ்ட் ஃபேன் மேட் போஸ்ட்னு நினைச்சேங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருச்சுங்க. இதான் அதுக்கு ஹோலி பண்டிகைக்கான ஸ்பெஷல் போஸ்டாங்க. கொடுமைங்க. திரிசூல வியூகம் இது. எனக்கு இவர் சொல்ற கமெண்ட் எல்லாம் கேட்டா கேம்ஸ் அடிச்சு சொல்ற கமெண்ட்டை திருப்பி கேட்கற மாதிரியே இருக்கு.
ப்ரோ அந்த படத்திலே டைலாக் இருக்கு, நான் ஐபிஎஸ் சொன்னாலும் ப்ரோ ஐபிஎஸ் ஃபேன் ஆவேன். மோட் போஸ்டர் தான் ப்ரோ. சைடுல ஏதோ பேர் போட்டிருக்கு பாருங்க. முருகேஷ் அதை ஐயா புடிச்சு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அது சைடுல ஏதோ ஐயா பேர் இருக்கு. ஏன் இப்படி பண்றீங்க? பேர் முருகதாஸ் ஏதோ இருக்கு ஏன் பாரு போடுறாரு? ப்ரோ. அபிஷியல் போஸ்டர் தாங்க அது. சைடுல ஏதோ ப்ரோ பேர் இருக்கு போஸ்ட் ப்ரோ. அந்த போஸ்டர் வினோத் ப்ரோ அது போஸ்டர் போஸ்ட் டிசைனரோட எடிஷனரோட பேரு. பேருங்க அது. போஸ்டர் டிசைனர் அங்க வந்து கம்பெனி, அந்த கம்பெனி பேருங்க அது. MATHA அது கம்பெனி அவங்க பேர். அப்படியே கூட ஆமாங்க. ஆமா ஆமா ஆமா. தமிழ்ல இது மாதிரிலாம் போட மாட்டாங்க ப்ரோ. அதனால கேட்டேன். கீழே தான் வரும். அதனால கேட்டேன். தெலுங்குலயும் தமிழ்லயும் தமிழ் போடுவாங்க. தெலுங்குலயும் ஹிந்திலயும் தமிழ்ல போடுவாங்க. என்னைக்கு கிரெடிட் கொடுத்தாங்க? தமிழ்ல வந்து கீழே பேர் போடுவாங்க, அவ்வளவுதான். ப்ரோ தெலுங்குல தான் அந்த அந்த இவர்தான் லோகோ இருக்கிற போடுவாங்க. கோபி டிஜே பானு பிரசன்னாவா ஒண்ணு இருக்குல்ல. ப்ரோ? சார் ப்ரோ கோபி பிரசன்னா போடுவாங்கல்ல அவர் போட்டோ, அவர் பேரு. இல்லங்க, அது விஜய் படத்துக்கு பேர் பண்ணும்போதுதான். போடுவாங்கங்க. லோகோல வந்து இது மாதிரி மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பேர் போடுவாங்க. பேர் எல்லா பேருமே போடுவாங்க. ரெட் டாட் பவன்ல இருந்து சிவான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர்ல இருந்து 24 AM வந்து டியூனிஜான்ல இருந்து கோபி பிரசன்னா, அப்புறமேட்டு கபிலன் அவர் பேர்ல இருந்து எல்லாரும் பேருமே பேர் போடுவாங்க. இது மாதிரி லோகோ போடுறது வந்து தெலுங்குலையும் ஹிந்திலையும் சகஜம். தெலுங்குல வந்து டிஜே பானுன்னு ஒருத்தர் இருப்பாங்க. பானு அப்படின்னு அனில் மீடியான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு. அவங்க இதெல்லாம் லோகோவே வரும். பானுன்னு பெரிய அவங்களாம் கிரியேட்டிவ் அந்த இதுல போஸ்டர் டிசைனர்ல. ஸ்பெஷல் அப்டேட் எதுனா கொடுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ ஜிபில ரொம்ப நாள் உங்கள்கிட்ட அப்டேட் கேட்டு. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சு ப்ரோ கேக்குறீங்களே. நான் அவ்வளவு வரதில்ல ப்ரோ. இந்த மாதிரி ஏதாவது சண்டைனா அது வேற கடை ஒன்று போட்டா அதுல வருவேன். அவ்வளவு வரதில்ல. நான் வந்து பேசுறேன் பாருங்க. டெய்லி வந்து இப்போ வரது கிடையாது. பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு சண்டைனா ஒரு வருவேங்கிறீங்க. சண்டைனா அது வேற ஸ்பேஸ் ப்ரோ. அது உங்க ஸ்பேஸ் இல்ல, அது வேற. உரண்டை ஒரு இருக்குதுன்னு சின்ன சொல்லிட்டு நிறைய ஒரு சின்ன ரோல்ல ஜிவி பிரகாஷ் நடிக்கிறாரு ப்ரோ. என்னென்ன சொல்ற? அப்படியா? இல்லடா, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க ஸ்பெஷலான்னு சொன்னாரு, அதுக்காக ஏதாச்சும் ஒரு சொன்னேன். அப்டேட் கேளுங்கன்னு அவர் சொல்றாரு. ஏதாச்சும் இல்ல ஒரு சும்மாச்சு இல்லண்ணே, சொல்லுங்கன்னு எங்க சொல்றாரு. போய் ஆதிக்கிட்ட நீங்களும் கேட்டாலும் ஆதிக்கே 10ஆம் தேதி படம் ரிலீஸ்ன்ட்டு போயிடுறாரு. எங்க அது எங்களுக்கு தெரியும், வேற ஏதாவது அப்டேட் சொல்லுங்கன்ற மாதிரி வேற இருக்கு ஏதாவதுன்னா நமக்கு. இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்டா ஒவ்வொரு இடத்துக்கா போறப்போ ஒரு அப்டேட்டா கேட்டீங்கன்னா அவர் மொத்த படத்தையும் ட்விட்டர்லயே அப்படி வெளியிட வேண்டியதான். அப்படி இல்ல ப்ரோ. பாட்டு ஏதாவது இருக்கு, அந்த சாங் கேளுங்க, இந்த சாங்க கேளுங்கன்னு அதுக்கு சொல்றேன். எந்த பாட்டு வந்தாலும் கேட்கதான் போறீங்க, கேட்காமையா இருக்க போறீங்க. இந்த மாதிரி படங்களுக்கு வினோத் ப்ரோ பெரும்பாலும் இவங்க ஆர்ஆர் எதுவுமே சரி, வருது. கொடுக்காம இருந்தாங்கன்னா திரும்ப ட்விட்டர் டவுன் ஆக்சுவலி நல்லா ஆயிடுச்சா? இருக்கும். திரும்ப ட்விட்டர் டவுன் ஆயிடுச்சா? ஏன் பிரகாஷ்? இல்ல போஸ்டே போட முடியலையே. இருக்கும், வாய்ப்பு நார்மலா இருக்கு. தானே இருக்கு. ஆனா வழக்கமா போஸ்டே போட வினோத் முடியல. பண்றத கொஞ்ச நாளாவே இவர் பண்ணிட்டு இருக்காரு, பிரகாஷ் பண்ணிட்டு இருக்காரு. யார் என்ன பேசுறாங்க, என்ன ஏது, அதெல்லாம் எதுவுமே கவலைப்படாம உள்ளக்க வந்து நான் ஒண்ணு பேசுறேன் கேளுங்கடா அப்படின்னு. இல்ல என்னன்னா பேசுறது கேக்குதா இல்லையா முதல் விஷயம். அடுத்து வந்து இதே கட் ஆயிடுச்சு போல இருக்கு. ட்விட்டர் டோட்டலா ஒரு போஸ்ட் போட முடியலையே. அண்ணா இல்ல வருதே என்ன? அப்படின்னா இல்ல போட முடியுது பிரகாஷ். சரி, செக் பண்ணிட்டு வரேன், நீங்க பேசுங்க. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க bro. அயலான் 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அநியாயம் பண்றீங்க. எல்லாரும் இன்னைக்கு ஒரு நீங்க ஃபார்மேட்டா எல்லாம் இருக்காங்க. பரணி பார்த்த வேலைதாங்க. மனசாட்சி இல்லாம போட்டு விட்டுட்டு பிரகாஷ் ப்ரோ ராக்குன்னு ஒருத்தர் ஸ்பீக்கர் கேக்குறாரு ப்ரோ. ப்ரோ இருந்தா பிரின்ஸ் கொடுத்து வேற விடுங்க. என்னென்ன 2 வேணும்னு சொல்லிருங்க. பரணி ப்ரோ கேட்டு சொல்றோம். பிரின்ஸ் 2 வேணுமா? அயலான் 2ன்னு ட்வீட் போட்டதே அவருதாங்க, பரணி தாங்க. பொட்டன்ஷியலா இருக்கிறது காக்கி சட்டை 2 எடுக்கலாம் சீக்வல். வேற எதுவும் எனக்கு தெரியல. அவர் படம் சீக்வல் எடுக்கிற மாதிரி. காகி சட்டை 2வா? ஏன்டா இல்லண்ணே சீக்வலுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ப்ரோ மனசாட்சி என்னடா இல்லாம பேசாத ப்ரோ. வாய்ப்பு இருக்குதா? அதாவது எனக்கு புரியல, நீ எப்படி என்ன சீக்வலுக்கு வாய்ப்பு இருக்கு? அந்த போலீஸ் இன்னொரு கேஸ் எடுத்தா சீக்வல் கிடையாதா? என்ன நீங்க பேசுறீங்க? அந்த மாதிரி பல ஏன்டா இது என்னடா இது அநியாயமா இருக்கு இல்லையாடா உனக்கு? அப்ப இதே சிவகார்த்திகேயனும் அந்த வெள்ளக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு பிரிட்டிஷ்க்கு போயிட்டாங்கன்னா அங்க என்ன நடக்குதுன்னு பிரின்ஸ் 2 கேப்பியா அடுத்து? அப்ப ரெமோட் 2 எடுக்க முடியும், வேற எதுவும் அப்படி சொன்னா இல்ல. அப்படி சொன்னா அதுக்கப்புறம் என்னாச்சு? கீர்த்தி சுரேஷ் வந்து அதுக்கப்புறம் வேற யாரையா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன ஆனார்? ரெமோன்னு ஒரு படம் எடுக்கலாம்னு சொல்லுவேன். கீர்த்தி சுரேஷ் அவங்க தான் சேர்ந்துருவாங்களே, என்ன நீங்க பேசுறீங்க? அததான்டா சொன்னேன். சேர்ந்ததுக்கப்புறம் திருப்பி பிரிஞ்சு வேற யாரையா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன ஆனாரு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவேன். சொல்றதா இருந்தா என்ன வேணா சொல்லலாம். சரி விடுங்க. சிம்மராஜா 2 எடுக்கலாம் ப்ரோ. ஆமா, அதுவும் பொட்டன்ஷியல் இருக்குதான் கதையா. ஆக்சுவலா இந்த பார்ட் 2 அப்படிங்கிற டாபிக் இந்த ஸ்பேஸ்ல இருந்து எடுக்கலாம் ப்ரோ. ஒரு எஸ்கே ட்ரோல்னு நினைக்கிறேன் வந்ததுல இருந்து. சீமராஜா 2 இந்த 2 தலைவா. ஆனா 96 2 வருது, சீக்கிரம் ஷூட் போறாங்க. அது நம்ம எதிர்பார்க்கலாம். அது ஓகே ப்ரோ. அவர் கேக்குறதெல்லாம் ஹிட் ஆகாத படம்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அதான் ஏதாவது கலாய்க்கு வந்துருப்பாரு நினைக்கிறேன். ஹிட் ஆகுது ஆகலன்றதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கான தேவை இருக்கா இல்லையான்றது இருக்கு. சீக்வலுக்கு முதல்ல தேவை இருக்கணும்ல. அப்ப முதல்ல நீங்க எடுக்க வேண்டியது 1001 2. என் தலைவன் தாக்கி எடுங்க.
என்னையே பார்க்க முடியல. அண்ணா நீ ரொம்ப 1001 மேல வன்மமா இருக்கண்ணா. அநியாயம் பண்றேண்ணா சத்தியமா. நீங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி பேசுறீங்க. இந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படத்தை வந்துட்டு இதை அன்றே ஏன் நீங்கள் கொண்டாடவில்லை சொன்ன. நீ குறுக்கு மறுக்கு தானே தெரிஞ்சுட்டு இருந்த, கொண்டாடி இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் கேட்டா. அது ஏ சர்டிபிகேட் என்ன உள்ள உள்ள தியேட்டருக்குள்ள உன்னையெல்லாம் பார்த்திருந்தா சின்ன வயசுலயே இவனை எல்லாம் இந்த மாதிரி படத்துக்குள்ள விடவே கூடாதுன்னே விட்டுருப்பாங்க. ப்ரோ சார்பேட்டா 2 என்ன ப்ரோ ஆச்சு? அது 3 நாளைக்கு முன்னாடி அப்டேட் வந்துச்சு. சார்பேட்டா 2 வந்து செப்டம்பர் மோஸ்ட்லி ஷூட் போயிடுவாங்க ப்ரோ. அதுக்கு முன்னாடி ரஞ்சித் ஒரு படம் பண்றாரு. அந்த படம் முடிஞ்ச உடனே வேட்டுவம் பண்றாரு. வேட்டுவம் முடிஞ்ச உடனே சார்பேட்டா 2 போயிடுவாங்க. ஓகே ஓகே. பாத்தீங்களா வாய்ப்பு இருக்கா ப்ரோ? வெங்கட் 15 பேர் பேசாம ஒவ்வொருத்தரா பேசுங்க. வெங்கட் பிரபு கொளுத்தி விட்டு போனார் 26ல அண்ணா ஒருவர். பாத்தீங்களா அது? அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க 26க்கு அப்புறம் சொல்றேன்னு அவ்வளவுதானே. ஓகே ப்ரோ. அந்த வேட்டுவம் படம் 26க்கு அப்புறம் தான் புரியல ப்ரோ. உங்களுக்கு புரியாதுங்க. இல்ல ப்ரோ, ஜெயிச்சா ஒண்ணு, தோத்தா ஒண்ணு. அவரோட நிலைமை என்னவா இருக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம்ன்றத பார்த்துட்டு நான் சொல்றேன் அப்படின்னாரு. ஆனா இது உங்களுக்கு புரியலன்னு நீங்க சொல்றீங்க. வேணும்னே வந்து இன்னைக்கு அத நாங்க புரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். ஆக்சுவலா என்னன்னா, ஒருத்தர் இதுல இருந்து இது வரைக்கும் ரேஸ்ல இருப்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வரட்டாமே டோர் ஓப்பன் போறாரு. இன்னொருத்தர் எலெக்ஷனுக்கு போறேன்னு போறாரு. ஐயா படம் நடிங்கய்யா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பாப்போம். ஆதி ப்ரோ மணிமேலி ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க, பாத்தீங்களா? பாக்கலையே. உங்களுக்கு தான் இது பாக்கணும். ஆதினா வேட்டு பத்தி தான் சொல்லுண்ணே. நானும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன். ஏன்டா இப்படி பண்றீங்க அநியாயத்துக்கு? அண்ணா இல்ல அப்படிலாம் என்னடா சொல்லணும். அது வந்துட்டு ஒரு இது இல்ல வரப்போற படத்துக்கு அப்டேட் கேட்டீங்க நியாயமாங்க. ஷூட்டிங்கே போகாத படத்துக்குலாம் அப்டேட் கேக்குறீங்க. 17 இல்லாட்டி 18 ஷூட்டிங் போயிடுவாங்கடா. அவ்வளவுதான்டா மேக்ஸிமம். அவ்வளவுதான், நெருங்கிட்டாங்க, ஷூட் போறாங்க. சூப்பர். ஆனா காஸ்ட்லாம் அவங்க சொன்ன காஸ்ட் கன்ஃபார்ம் இல்லைன்னா அட்டகத்தி அண்ட் ஆரியா. சரி வேணா விடுங்க, நானே அது ரெண்டும் கன்ஃபார்ம். அந்த மூணாவது இதுதான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சூப்பர் சூப்பர். கன்ஃபார்ம் ஆகலன்னா என்ன, இன்னும் அஃபிஷியலா இதுவாகல. இன்னும் ஒரு சின்ன டவுட்ல இருக்கு. ஒரு பெரிய ஆதி விசால கூட்டு போயிருங்க. 3வது ரோல் பண்றது சத்தியமா அவர் என்ன சொன்னாலும் செய்வேன். கஷ்டமா இருந்துச்சுன்னா அவர் விசால கூட்டு போங்க. நான் செய்வேன். அட்லி மாதிரி சொல்றான் பாருங்க, எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணேன். இல்ல பாங்க இங்க பாங்க, சீரியஸா உங்களுக்கு நல்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா சுகுமார் ப்ரோ தான் நீங்க கூட்டு போகணும். அதுவும் கரெக்ட் தான். சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல அவர் வந்து எத்தனையோ விதமான முக பாவனைகளையும் மாத்திக்கிட்டே இருப்பாரு. சூப்பரா நீ அவுட்டா தான் கூட்டு போகணும். அதே மாதிரி இப்ப பிளே பாய் ரோல் அப்படின்னா பர்னி ப்ரோ கூட்டு போனோம். ஆல்சோ இன்னைக்கு இது வந்திருக்கு, டெஸ்டோட கிளிம்ஸ் ஒன்று வந்துச்சு. நாளைக்கு நயன்தாரோட கிளிம்ஸ் வருது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குண்ணே. ஆமா, ஆக்சுவலா நல்ல ஸ்கிரிப்ட் அது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் அது. நம்ம இவர் தான் எழுதியிருக்காரு. ஆனா சித்தார்த்த கலாய்க்கிறோம். அவர் கொஞ்சம் கரெக்டா சூஸ் பண்ணாருன்னா செம்ம ஆக்டர்னு. அவரு நல்ல பெர்ஃபார்மர்னு அவரு. அப்படியா? என்ன பிரகாஷ் சிரிக்கிறாரு? இல்லடா, இது உன்னுடைய கருத்தை நான் ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான். இது உன்னுடைய கருத்தை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகே. இல்லன்னா நேத்தி கூட ஒரு சீன் மட்டும் ஒரு இது பண்ணி பாத்துட்டு இருந்தேன். அந்த காவிய தலைவன்ல பிருத்திவிராஜ் நடிச்சதுக்கு அப்புறம் இவர் நடிப்பார்ல, எனக்கு வந்துட்டு நல்ல நல்ல நடிகையா நீ ஏன் அப்படின்ட்டு எனக்கு அதை பார்க்கும்போது நல்ல நடிகனை வச்சு அதை எடுத்திருக்கலாம் அப்படின்னு தோணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ப்ரோ வடசென்னை டு வேல்ஸ் பண்றதா சொல்றாங்களே ப்ரோ, அது உண்மையா? நீங்களும் விபி பாத்தீங்களா? அது வேல்ஸ் இல்ல, இல்லண்ணே இது வேல்ஸ் தான் பேருக்கு போல இன்னைக்கு சொன்னாங்க. சொல்ல வந்தேன். சரி வேணாம், சொல்லுங்க. ஏன்டா சொல்லிதான் தெரியணுமா இதுக்கு மேலயும்? மேங்கோ மாதிரி கேள்வி கேக்குறேன். இல்ல அத டீசென்ட்டா சொல்லலாம். FOOLS அப்படின்னு கூட சொல்லலாம். சத்தியமா எனக்கு புரியல. நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இன்டெலெக்சுவலா பேசுறீங்க அப்பப்ப. உண்மையாலுமே புரியல. ஓ, இதுவே இப்ப எல்லாம் இன்டெலெக்சுவல்ல வந்துருச்சா? எலைட்னு சொல்ல வந்தேன். ஏதாவது திட்டுவீங்கன்னா ஆக்சுவலா அது ஃபேக் நியூஸ்ங்க, அவ்வளவுதாங்க. அது ஃபேக்னு முடிஞ்சு போச்சு. இல்ல இல்ல அண்ணா அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா சொன்னா அது ஃபேக் நியூஸ், அவ்வளவுதான். வடசென்னைட்ட அவர் எடுக்க மாட்டாருன்னு நானும் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரும் நம்ப மாட்டாங்க. அது உண்மையா பொய்யா அதையாவது சொல்லுங்க. வடசென்னை டு முதல்ல எடுக்கிறதுக்கு தனுஷுக்கு முதல் டைம் வேணும். ஒன்னு யோசிச்சுக்கோங்க. தனுஷால இப்ப இருக்கிற இந்த பேக்டு ஷெடியூல்ல
அவ்வளோ டைம்லாம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க முடியாது. ஏற்கனவே அவர் முடிச்சு இன்னைக்குல இருந்து அவர் டெய்லி ஷூட்டிங் போனாருன்னா அவரால் இன்னில இருந்து ஒரு 2 வருஷத்துக்கு தொடர்ந்து ஷூட்டிங் போக முடியும், ஏற்கனவே கமிட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டுமே. ஏகே படம் இருக்கு, ஏகே படம் வேற இருக்குன்ற. அது இருக்கா என்னன்னு கன்ஃபார்ம் ஆகலையே. முதல்ல இந்த இது வரும்ல, இந்த முதல்ல தோண்டணும் அப்புறம் வைக்கணும் அப்படின்னு, இந்த மாதிரி அவர் வரட்டும், வந்து இந்த படத்தை முடிச்சுட்டு சுற்றுலா முடிச்சுட்டு அவர் வரட்டும், அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆனா அப்டேட் கொடுப்போம். ப்ரோ அப்ப தனி ஒரு 1 2 இப்போதைக்கு இல்ல ப்ரோ. எல்லாம் வராத படத்தையே கேக்குறீங்க, இல்ல வரப்போற வர எடுக்க வாய்ப்பே இல்லாத படத்தையே எல்லாம் கேக்குறீங்க. தனி ஒரு பிரச்சனை வந்து பட்ஜெட் தாங்க. இன்னொன்னு பட்ஜெட் இப்ப இருக்கிற அவரோட மார்க்கெட்டு. சோ என்னன்னா இப்ப உங்களுக்கு தொடர்ச்சியா ஒரு 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 பெரிய கலெக்ஷன் அப்கிரேட் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டை உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஆனா அது இல்லை அப்படின்னா இப்ப மார்க்கெட்ல ஒரு சின்ன தொய்வு நிலை எப்பவுமே இருக்கும், நீங்க எந்த படம் ஓபன் பண்றதா இருந்தாலும். அப்போ ஒரு பிரான்சைஸ பண்ணா எதிர அதை விட பெருசா பண்ணணும், இல்லாட்டி அதை கை வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அப்ப என்ன யோசிப்பாங்க, சின்ன சின்ன படங்கள்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். இன்னொன்னு ஏஜிஎஸ் மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு கேல்ஷீட் வேற ஒரு ஹீரோ கிட்ட கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இந்த எஸ்கே படம் ஆரம்பிக்க போகுது, ஸோ அதெல்லாம் இருக்குல்ல. அதனால அவங்க மோஸ்ட்லி அப்புறம் இந்த STR 51 இருக்கு. ஸோ அவங்க லைனப்ல இருக்கிற மற்ற படங்களை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இது அதுக்கப்புறம் எடுப்பாங்க. அந்த ஜீனியை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இல்லப்பா, நாங்க அரிசி வாங்குறோம். அண்ணா உங்களுக்கு ஏன்னா இப்படி பண்ற? அப்பப்ப அந்த பெரிய படம் நாங்களே சொல்லுங்க, அந்த ஜெயம் ரவி படம். நான் என்ன சாய் விசித்திரம் நடத்திட்டு இருக்கேன்? இல்ல நான் இன்ஃபுளுசரா இவங்கள மாதிரி நான் ஏதோ தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் அது இதுன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பத்தி எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன், அவ்வளவுதான். மற்றபடிக்கு நீங்க பிரகாஷ் கிட்ட தான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும். பிரகாஷ் ப்ரோ பத்தேங்கரா போட்டாங்க ட்வீட். இல்ல மாவீரன் ஸ்மைலியா போட்டுட்டு இருக்காரு, மேல இருக்காரு, ஒன்னும் பேச மாட்டாரு மாவீரன். அதுக்காக தாண்டா அதை போடுறாரு, அவர் கேட்கலையாண்டா, அவர் ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி சேர்த்து விடுங்க. அத பிரகாஷ் ப்ரோ தான் பண்ணணும். பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு பூரா அவரு இந்த ரிமூவ் ஆட் பண்ணியே வயசாயிரும் போல அவருக்கு. மௌனம் சம்மதம். நல்லா இருக்கே. பாட்டு கச்சேரியாவது பண்ணலாம். மாவீரன் நீங்க பண்றத பார்த்தாச்சு. விஷால் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ என்ன போட்டுருக்காங்கன்னா பாத்தீங்களா? அது யார் தலைவர் கேக்குறீங்க? யூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரோ, ஜிபியூக்கு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஷோ 9 PM ஃபர்ஸ்ட் ஷோ. அதான் என்னைக்கு டேட் என்ன போட்டுருக்காங்க? 9th நைட் 9 PM. ஓகே ஓகே, அப்ப நமக்கு இங்க நைட் 10:30 ஷோ இருக்கும் போல. சரி, சிறப்பு. அத பார்க்க தான் பிரகாஷ் ப்ரோ போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், ட்வீட் போட்டு வருவாப்ல. புரியல என்ன படம்? GBU. ஓ GBU, அந்த பெய்ட் பிரீமியர் சொன்னாங்களானே முத நாள், அதை போட்டிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, ஓகே. ஆல்சோ இது யாரோ ஒருத்தர் கீழே கமெண்ட்ல எனக்கு ஹோஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. பிரகாஷ் ப்ரோ நாளையில இருந்து அவருக்கு ஹோஸ்ட் கொடுத்துருங்க. அவரே ஸ்பேஸ், நானே ஸ்பேஸ் நடத்துக்கிறேன், நீங்க ஒன்றும் நடத்த வேணாம் அப்படின்ற மாதிரி ஹோஸ்டே டேரக்டா கேட்டாப்ல. தலைமை பதவி கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி. ஆனா நேத்து எஃப்எம்ல ஸ்ரேயா கோஷல் பர்த்டேல சாங்ஸ் எல்லாம் போட்டு கிழிச்சிட்டோம். எல்லா பாட்டும் சூப்பரா இருக்கு. என்ன உங்களுது?
இவன் மாதிரி சொல்றான் பாருங்களேன். இந்த இந்த கேரக்டர் வருமே மொழியில வந்து இந்த கேரக்டர் வருமே இவர் எம்எஸ் பாஸ்கர் வருவார்ல அந்த மாதிரி முகமது அசார்பின்னு ஒரு பையன் மார்க்லி வெரி குட் கேப்டன் ஒன் டே அப்படின்ற மாதிரி சொன்னேன். ப்ரோ ஸ்வீட் ஆர்ட் ப்ரிவ்யூ ஷோ இருக்கா ப்ரோ? ஏற்கனவே சொன்னாமே ப்ரோ இதே ஸ்பேஸ்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு. இப்போ 8 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். க்ளோஸ் டு 11 மணிக்கு உங்களுக்கு இது வந்துடும். ஆனா ஆதி நான் இதை நான் சொல்லணும்னு உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து விஜய் சித்து பிளாக்ஸ் சான்ஸே இல்ல, சூப்பரா இருந்துச்சு. ஈவென்ட் அதுவும் ஈவன் நடிச்சாரு தெரியுமா சித்து பேசுறதுக்கு பண்ணு சரியான குபீர். வயசுலாம் இந்த அளவுக்கு இறங்கி வந்து மொட்டை மாடி பார்ட்டிலாம் வந்து வராப்லன்னு தெரியல. அதுவே ஒரு பெரிய விஷயம். எனக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு, அப்படியே அடுத்து எஸ்டிஆர் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மொட்டை மாடி பார்ட்டி நல்லா இருக்கும், ஜாலியா அஸ்வத்தோட வர வேண்டியதுதான்.